ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சம்பூர்ண ஞான சம்பன்ன சம்பந்தராம் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்களது திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருவதில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் யமபட அடிபடு கோடா இலக்கு திருவாக்கியம் 2 தொடர்ச்சி. கல்வி என்பது பற்றி பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அருளி செய்யறாங்க. இப்போ இன்று நம்முடைய பெருமானவர்கள் அந்த ஒலிநாடாவிலும் நாம இன்னைக்கு கல்வி என்பதை பற்றி தான் பேச போகிறோம் என்பதை நம் கூடவே இருந்து அறிந்து அவர்கள் அந்த கல்வி என்பதை பற்றி எடுத்து காட்டி பேசியவுடன் எனக்கு அது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கல்வி என்பதன் பிரயோசனம் என்ன? இந்த வயிற்றுப்பாட்டுக்கானதா கல்வி? ஒருவன் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் என்றால் அதை கொண்டு அந்த ஒருவேளை அந்த பசியை தீர்க்க முடியுமா? அந்த பசி என்பது வந்துவிட்டால் அந்த உழவனிடம் சென்றுதானே கையேந்த வேண்டும். அந்த உழவு தொழிலுக்கு இவன் கற்கிற எந்த கல்வியும் தேவையில்லையே. ஒரு ரதகஜ துரக பதாதி முதலிய 4 வகை சைனியங்களை வைத்து ஆளுகிற ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனது அதிகாரத்தை கொண்டு இந்த பசியை தீர்க்க முடியுமா என்றால் முடியாதே. அப்போ இந்த உலகப்பாட்டிற்காக கல்வி அல்ல. கல்வி என்பது கற்பாந்த கோடி கால வாழ்விற்கானது. அப்போ அந்த எல்லாவற்றுக்கும் முதலான அந்த ஆதி எழுத்து என்பது என்ன அப்படின்னு பெருமான் அவங்க எழுத சொல்லும் போது ஊனா என்பதை போட்டு காட்டும் போது அதை அழித்து விடு என்று பெருமான் அவங்க சொல்றாங்க. அதை அழிக்கிறாங்க. அப்போ நீ எழுதும் போது தோன்றுவதும் நீ அழிக்கும் போது அழிவதுமா அந்த ஆதி முதல் எழுத்தாக இருக்கும். அந்த உயிரெழுத்து என்பது என்னவாக இருக்கிறது? அதை கற்பிப்பதற்குண்டான வாத்தியார் இதோ வந்து விட்டார் என்று பெருமானவர்கள் இன்று அருளி செய்யறத நாம கேட்டோம். அப்படியாக இப்போ இந்த திருவாக்கியத்திலும் பெருமானவர்கள் நமக்கு கல்வியை பற்றி அருளி செய்வதை நம்ம பார்ப்போம். கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக் கொண்டு உன் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்து விட்டாய். அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு. நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குடியேற்றி வைக்க எழுந்ததுவே கல்வி. எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கி கொள்ளுகிற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி. அந்த கல்வி இங்கு முளை கண்டிருக்கிறது. கல்வி என்ற அந்த உண்மை பெட்டகம் 7 வகை பொருட்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த ஏட்டை ஒருவன் எடுத்து விரிக்க முடியாது. பாவம், அவனுக்கு அது இருக்கிற இடமே தெரியாதே. விரிக்கிறது எப்போ? இப்போ இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் கல்வி என்பது நம்முடைய தலையில் தெய்வத்தை மாட்ட வந்ததாக, தெய்வத்தை நாட்ட வந்ததாக அறிவிக்கிறார்கள். ஆனா நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கல்வி என்பது இந்த வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுவதற்காக வந்தது. தெய்வத்தை தலையில் நாட்ட வந்ததை இந்த வயிற்றில் சோற்றை நிரப்புவதற்காக வந்ததாக இந்த மக்கள் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அதை மாற்றணும். இந்த எண்ணத்தை மாற்றுவதற்காகவே எமது பாடு என்று பெருமானவர்கள் அறிவிக்கிறார்கள். கல்வி என்பது எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவையும் தன்னுக்குள் அடக்கி வைக்கின்ற ஒரு சந்திரவட்ட சிலாசனமாக இருக்கிறது. நம்ம வயிற்று உணவுன்னா ஓரளவு பசியா இருந்ததும் அதுக்கு மேல அது முடியாது. ஆனா இந்த அறிவு என்பது எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவையும் தன்னுள் அடக்கி வைத்துக் கொள்வதாக இருக்கிறது. அதுதான் நமக்கு பெருமானவர்கள் அகில மனுக்குல ஜென்மசாபல்ய எச்சரிக்கை பரிசு பத்திரத்துல நமக்கு அருளி செய்வாங்க. அச்சங்கப்பலகையானது ஆங்கு அந்நாள் அதற்குரியவர்கள் உற்றே அன்னாருக்கு மட்டும் நீண்டு குந்த இடம் தந்து எவ்வாறு மக்களுக்கிடையில் விளங்கி துலங்க பெற்று வந்ததோ அவ்வாறே போல இற்றை போதுரை மெய்வள சாலையில் ஓங்கிய மூதுரை தேவர் அனந்தரவர்க்கென தூய திருமதி காயப்பரபதி வாயக்கடியதில் ஆயக்குறுநிதி யாண்டுணை பூண்டிட மீண்டுயிர் ஆண்டுய எழுப்பி அதற்கு இன்று பெயர் மாதுவள சலாசனம் என்று தூக்கி நிறுத்த பெற்று அனுபவ பதிப்பேறி விட்ட ஞான்றாகிய கதாகலான்
இற்றை விழிப்புலகத்திற்கேறி ஆங்கு வாழ விருப்பம் உடைத்தாய நம் மனுக்குல ஆன்ம கோடிகள் அனைவருக்கும் எமது செயல் சோல்நாப்பையுள் இருப்பதே. அப்போ அந்த கல்வியானது அங்கு வாழ விருப்பமுடைய எல்லா மக்களுக்கும் இடம் தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த செயல் பெருமானவர்களுடைய சோல்நாப்பைக்குள் இருப்பதாக இருக்கிறது. இது ஆத்மநேய மெய்யொழுக்க ஓர்நிலைப்பாடுடைய வல்லபைத்தை மலிவுற்றிலகு பேராக அந்த இச்சை இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இச்சை உள்ள ஆண்மையர் அனைவரும் வாருங்கள் வாங்கோ, அகர முதல் வாங்க வாங்கோ, அவ்வு முதலும் வாங்க வாங்கோ என்று இந்த கல்வியானது சந்திரவட்ட சலாசனமாக இருப்பதாக பெருமானவர்கள் அருளி செய்றாங்க. அப்போ அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு இந்த திருவாக்கியத்திலையும் அருளி செய்றாங்க. எத்தனை கோடியாக மெய்ய அறிவு வளர்ந்தாலும் அது அறிவு உணவாக இருக்கிறது. அந்த அறிவு என்பது இன்னைக்கு இவ்வளவு அறிவு நான் பெற்றுக்கொண்டேன், அதுக்கு மேல இடமில்லை என்று சொல்லக்கூடியதாக இல்லை. இந்த வயிறு உணவு தான் ஓரளவு நாம பசியார்னதும் அதுக்கு மேல இடமில்லை என்று சொல்வதற்கு நமக்குள்ளாகவே ஒரு கணக்கு பிள்ளை வைத்திருக்கிற இறைவன் வைத்து படைத்திருக்கிறான் என்பதை இவன் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்ல இவனுக்குள்ளாகவே கள்ளங்கபடமற்ற ஒரு கணக்கு பிள்ளை நியமிக்கப்பட்டு பெற்றிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல. இவன் வயிறு நிறைந்ததும் வருகிற ஏப்பம்தான் அது. போதும் என்று அலறிக்கொண்டு எச்சரிக்கிறது. இவனோ அதையும் மீறி வெறிகொண்டு தின்கிறான். அப்போ இந்த உணவு நாம இதுக்கு மேல இடமில்லை என்று சொல்வதற்கு நமக்குள்ளாகவே ஒரு கணக்கு பிள்ளை, இந்த வயிற்றுக்கு உணவு போதும் என்று சொல்வதற்கு ஒரு கணக்கு பிள்ளையை வச்சு இறைவன் படைச்சிருக்காங்க. ஆனா அந்த மெய்யறிவுக்கு அந்த மாதிரி ஒரு வரையறை எதுவும் இல்லை. அது எவ்வளவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்திரவட்ட சலாசனமாக இருக்கிறது. இந்த வயிற்று உணவு ஓரளவுதான் நம்ம கொடுக்க முடியும். அதத்தான் அவ்வை பிராட்டியார் அவர்களும் இந்த வயிற்றுக்கு ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் இந்த வயிறு எடுத்துக்கொள்ளாது என்பதை, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறை உன்னோடு வாழ்தல் அறிவு என்று அவ்வை பிராட்டியார் அருளி செய்றாங்க. அப்போ இந்த அறிவு வயிறு தான் இப்படியாக இருக்கிறது. இந்த நம்ம வயிற்று உணவுக்குத்தான் அளவு இப்படியாக இருக்கிறது. ஆனா நம்முடைய அறிவு வயிறு என்பது எவ்வளவு கொடுத்தாலும் அது தன்னகத்து அடக்கி கொள்வதாக இருக்கிறது. அந்த கல்வி என்பது உண்மை பெட்டகமாக இருக்கிறது. அதுல 7 வகை பொருட்கள் நிறைந்திருக்கிறது. அந்த பெட்டகம் என்னவாக இருக்கிறது? அந்த பெட்டகம் நம்முடைய பாட்டேர் பிரான் அவர்கள் நமக்கு அருளி செய்த இந்த பேரர்கள் மேலெல்லாம் பாட்டேர் பிரான் அவர்கள் வைத்த அந்த அன்பனும் கருணையால் நமக்கு அருளி செய்த பெட்டகமாக நம்முடைய பெருமானவர்களை அந்த 7 வகை பொருட்கள் நிறைந்த பெட்டகமாக பாட்டேர் பிரான் அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். எங்கள் அனந்தர் போல பிறப்புரிமை திருப்பாட்டனராகிய பனிமலை அரசு தணிகை வள்ளல் பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து எங்களுக்கு ஞானபிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருளியதன்றியும், இந்த தெய்வீக சபையின் வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும்படிக்கு அனுப்பி வைத்தனர் போன்றும் அது வீணர்களுக்கு எட்டாத பெட்டகமாக இருக்கிறது. அந்த ஆன்மநேய இச்சையுடைய மக்களுக்கு எட்டக்கூடியதாக இருக்கிறது. எங்களை தலைமுறைகளாக பீடித்து அழைத்து கொண்டு வரும் அறிவறியான் தரித்திரியம் அடியோடே வேறறுப்பான் வேண்டியே. அப்போ அறிவை அறியாததுதான் தரித்திரியமாக இருக்கிறது. அந்த தரித்திரியத்தை அடியோடே வேறறுப்பான் வேண்டியே பெருநிதி திரவியம் 9 வகை ரத்னாதிகளும் அடக்க பெற்றுள்ள பெரிய பெட்டகம் ஒன்று அனுப்பி வைத்தனர் போன்றும் அந்த 7 வகை பொருட்கள் நிறைந்த அந்த பெட்டகம் 9 வகை ரத்னாதிகள் அடக்க பெற்றதாக இருக்கிறது. நவரசங்கள் நிரம்பியதாக இருக்கிறது. அந்த நவரசங்கள் நிறைந்த பெட்டகத்தை பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் பழங்காலை பொன்னரங்க ஸ்தாபிதத்துல நமக்கு அருளி செய்யறத பார்ப்போம்.
நவகிரக கோள் மாற்றும் நாத சோதிடனா நிற்ப சிவனரி கேற்று விப்ப தேமொழிர் காவின் நிற்ப நவரசம் செவி பாய்ந்தக்க நலம்புல மயனா நிற்ப பவப்பிணி கடத்தும் ஜீவ பண்டிதராயோ நிற்ப. அப்போ அந்த பெட்டகமாக பெருமான் அவர்கள் நவரசம் நிறைந்த ஒரு பெட்டகமாக பவப்பிணியை கடத்தும் ஜீவ பண்டிதராக பெருமான் அவர்கள் அந்த பெட்டகமாக துலங்குவதை நமக்கு பெருமான் அவர்கள் இங்கே எடுத்து காட்டுகிறார்கள். அந்த பெட்டகத்தில் நிறைந்த 7 வகை பொருட்கள் அது என்னவாக இருக்கிறது என்பது பற்றி திருமஞான குரல் திருவாக்கியம் 45 பெருமான் அவர்கள் செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேஸ்வரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது. உன் செவி வாயிலாக தேவாசிரியர் உனக்கு ஒளிவீட்டு அமுதை ஊட்டுகின்றார். சிபத்துக்கள் வித்தியா தத்துவங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒளிவீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தலத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அந்த தேவ அமுதை நீ ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விடும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வம் அருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிரதி மாசு ஒளியும் என்று அந்த 7 வகை பொருட்கள் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருப்பதாக நமக்கு அருளி செய்கிறார்கள். அப்போ அந்த 7 வகை பெட்டகம் என்பது பற்றி பெருமான் அவர்கள் நமக்கு திருமஞான குரல்ல அந்த 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது கல்வி. உன் செவி வாயிலாக தேவாசிரியர் உனக்கு ஒளி வீட்டு அமுதை ஊட்டுகின்றார். சிபத்துக்கள் வித்யா தத்துவங்கள் 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. திருமஞான குரல் பக்கம் 242 திருவாக்கியம் 45 தொடர்ச்சி பக்கம் 242. 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தலத்தில் இருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். 7 ஒளி வீடு இருக்கு பெருமா அந்த பெட்டகத்துக்குள்ள. அந்த ஒளி வீட்டுல இருந்துதான் அந்த அறிவாகார அருளமுத வர்ஷிப்பை எடுத்து 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 அது அட்சய பாத்திரமாக எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரமாக அந்த 7 ஒளி வீட்டு அமுது இருக்குது. அதுல இருந்து அந்த 7 ஒளி வீடுகளில் இருந்து அந்த அருளமுத வர்ஷிப்பை அந்த அருந்தலத்தில் இருந்து எடுத்து எடுத்து வர்ஷிக்கின்றார்கள். அப்போ அது நேரம் அவர்கள் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அது அவங்களுடைய உயிராக இருக்கிறது. அந்த உயிராகிய சப்தத்தை எடுத்து நமக்கு செலவிட்டு நமக்கு அந்த அமுதத்தை கொடுக்கிறாங்க. அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விடும். அந்த ஒளி வீட்டு அமுது என்னவாக இருக்கு? உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிக்கின்ற செவி உணவாக இருக்கிறது. அந்த அருளமுதமாகிய தெய்வம் இருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அள்ளி கரு வலி வரு பிறவி மாசு ஒளியும். இதுதான் கல்வி. இந்த அருந்தலத்திலிருந்து எடுத்து எடுத்து வர்ஷிக்கிற அந்த அருளமுத வர்ஷிப்பை கேட்க கேட்கத்தான் அந்த ஜீவனில் கப்பியுள்ள அருள் அமுத அந்த அழி கரு வலி வரு பிறவி மாசு ஒளியும். அதுக்காகத்தான் அந்த 7 ஒளி வீட்டு அமுதத்திலிருந்து நவரசங்களாக எடுத்து எடுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற புலமையராக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கற்பதுதான் கல்வி.
அதுதான் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு ஒளிவீடாக இருக்கிறது. மற்றதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நீ படிக்கிறிய என்ன படிப்பு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அது ஒருவேளை பசிய கூட ஆட்டாதே. அப்புறம் அது என்னத்துக்கு? அது ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாது. இதுதான் பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. கற்பார்ந்த கோடி கால வாழ்வு வாழ போறோமே, அதுக்குரிய பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனா நீ படிக்கிறியே, நீ என்னென்னவெல்லாம் படிக்கிறே, ராப்பகலாக ஓய்வு ஒளிவின்றி இந்த வயது வாழ்நாள் நிலை செலவு காவு கொடுத்து படிப்பு முதலாகிய பொருநிலங்கள் அனைத்தும் தேடி காபத்து பண்ணி கட்டி வச்சிருக்கிறியே, அந்த கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாது. அதைத்தான் இன்னைக்கு பெருமான் அவங்க சொன்னாங்க. என்ன நீ 1,00,000 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் அண்ணா கயிறை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அண்ணா கயிறையும் உருவிட்டு தான் விடுவாங்க. ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாததும், பிரயோஜனம் இல்லாதது மட்டுமல்ல, விகார விபரீத துன்பத்தில் கூட்டி கொண்டு போய் புகுத்தப்படுவதும். நீ நிறைய சொத்து வச்சிருந்தா அது உனக்கு பிரயோஜனம் தராதது மட்டுமல்ல, துன்பத்தையும் முடிவேன். அந்த சொத்தை எப்ப புடுங்கலாம், இவனை கொலை பண்ணிட்டு புடுங்கலாமான்னு பிள்ளையே நினைக்கிற காலமாக இருக்குது. 4 பிள்ளைகள் இருந்தா இந்த சொத்தை எனக்கே கொடு அப்படின்னு அப்பா கூட சண்டை போடுற பிள்ளைகள். இந்த சொத்துக்காக இவர் செத்தா பிறகுதான், நான் செத்தா பிறகு எடுத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டா அந்த வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. ஓ செத்தா பிறகு தருவியா, அப்ப இப்பயே உன்னைய கொண்டுட்டா, அப்படி நினைக்கிற காலமாக இருக்கிறது. விகார விபரீத துன்பத்தில் கூட்டி கொண்டு போய் புகுத்தப்படுவதும், அன்றும் பிறருதையர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பிற்கென்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும், நீடு நில்லாததும், மேலும் சம்பாதித்த உன்னையே கவலைக்குள்படுத்தும் பாழானவை ஐயா. அப்படி நீ தேடி நீ கற்கிற கல்வியெல்லாம் இப்படி பாழான கல்வி, அதற்கு இறக்கப்பட்டு பாதுகாப்பு உதவி புரிய வருகின்ற எல்லோரையும் பற்றி பிடித்து மீட்சியின்றி துன்புறுத்தும் பாழானவை. சரி, இந்த உலகத்துலதான் இப்படி துன்புறுத்துது, போய் தொலைது. அடுத்து வாழ போறமே ஒரு கற்பார்ந்த கோடி கால வாழ்வு, அந்த வாழ்வுக்கு உதவி செய்யுமானா அந்த வாழ்வுக்கும் இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. இங்கிருந்தே எட்டி தீவை அப்பாலே வரும். இந்த எல்லா உற்றார் உரன்முறைகளும் கட்டியலும் இறுதி நாளினுக்கும் அப்பாலே வரும் அந்த கோடி கோடி கால வாழ்வினுக்கும், அந்த கற்பார்ந்த கோடி கால வாழ்வுக்கும் இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடுகின்ற அடுத்தாரை கெடுக்கும் நயவஞ்சக துன்புறுத்தும் பாழானவை ஐயா. மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாது, அது உன்னை அடக்கி ஆளும் பாழானவை ஐயா. நீதான் அடக்கி ஆளணும், நீதான் ராஜாவா இருக்கணும். ஆனா அதுதான் ராஜாவா இருக்கு. யமன்னது அப்படிங்கிற ஒருத்தனை உனக்கு அடிமையாக வச்சுக்கிடணும், அவனை எஜமானனாக நீ வச்சுக்கிட கூடாது. அப்படி நீ சேர்க்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் உனக்கு யமனாக இருந்து அது உனக்கு எஜமானாக இருக்குது. அப்போ இந்த 7 ஒளி வீடுகள் என்பது பிரயோஜனம் தரக்கூடிய ஒளி வீடுகளாக அது எங்க இருக்கு? அந்த பெட்டகம், அந்த ஏடு எங்க இருக்கிறது? அந்த ஏடு ஒரு அச்சடிச்ச புஸ்தகத்திலயா இருக்கு? இந்த அச்சடிச்ச புஸ்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு கற்பிக்கிற இந்த உலக வாத்தியார்களிடமா அது இருக்கு? இல்லை. அந்த வாத்தியார் இதோ வந்து விட்டார் அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி செஞ்சாங்களே, அது போல அந்த வாத்தியார்கிட்ட தான் இருக்கு அந்த ஏடு. அறியோம் நற்றாள்கள் குரு வாழ்க குருவே துணை. இதனை ஆனா ஆவன்னா படிப்பதற்கு முன்பே ஏன் படிக்க வேண்டும்? அந்த காலத்துல எல்லாம் கல்வி முறை அப்படித்தான் இருந்தது. முதல்ல குழந்தைகளை போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அந்த கை விரலை பிடிச்சு மணல்லையோ இல்ல அரிசியை குமிச்சு வச்சோ அதுலயோ எழுத வைப்பாங்க. விரலை பிடிச்சு அறியோம் நற்றாள்கள் குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு எழுத வச்சு சொல்ல வச்சு அதுக்கப்புறம்தான் ஆனா அவன் நான் சொல்லி கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. இது ஏன் அப்படி? ஆனா அவன் நான் படிப்பதற்கு முன் இதை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னா, கல்வி நற்றாளை அறியாம இருக்கிறேன் நானு, அதை கற்பிப்பதற்கான ஒரு குருவிடம் வந்திருக்கிறேன். அந்த குரு வாழ்க குருவே துணை, அதை கற்பிக்கிறவர் தான் குரு என்று அதுக்காகத்தான் அப்படி எல்லாம் எழுதுற ஒரு முறைமையா ஆதி காலத்துல கொண்டு வந்தாங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற அந்த வாத்தியார்கிட்ட கேட்டா தெரியுமான்னா தெரியாது. அந்த வாத்தியாரை கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் எந்த வாத்தியார்கிட்ட கேட்டா தெரியும்? இந்த ஊரல் மலை காட்டிற்குள் வந்திருக்கிற இந்த வாத்தியார்
அதை உனக்கு கற்பிப்பார். கற்பிப்பாங்க, நீ பாரு. கற்பிப்பார் அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்றாங்க. அவங்க கற்பிப்பார்கள், நீ பாரு. அத பார்க்கும்போது அந்த கல்வி உனக்குள்ளாக இறங்கும். அப்போ இந்த மற்றவர்களுடைய அறிவெல்லாம் என்னவாக இருக்கு அப்படின்னா நூல் அறிவாகத்தான் இருக்கு. படிச்சதான் சொல்லுகின்ற ஒரு அறிவாக இருக்கிறது. அந்த உண்மை பெட்டகம், கல்வி என்கின்ற உண்மை பெட்டகம் இருக்கே, அவங்ககிட்ட தான் அது நூலறிவாக இல்லாம அது அவங்களுக்குள்ள அந்த விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிற அறிவாக இருக்கிறது. சொந்தமாக இப்ப நாம பேசினாலும் பெருமான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படிதான் யாராலையும் நம்மளால பேச முடியும். அப்படி சொந்தமாக எடுத்து விவேகானந்தர் அவங்களுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி கேட்கும்போது சொல்லுவாங்களாம், நாமெல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவோம், ஆனால் என்னுடைய குரு பெருமான் அவர்கள் பேசுவது எல்லாம் மேற்கோள்களே. நாம் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய தெய்வம் அவர்கள் சொல்வதெல்லாம் மேற்கோள்களே. அவங்க எங்க இருந்து பிறர் எழுதியதை பிறர் பேசியதை கேட்டு பேசுவதில்லை. அவங்க எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஏடை பார்த்து, அவங்களுக்குள்ளாக ஒரு ஏடு இருக்கு. அந்த ஏடு எங்க இருக்குன்னா ஜீவ உலகத்திலே, ஜீவ நாட்டிலே, ஜீவ செம்மல்களுடைய இதய கமலத்திலே இருக்கிறது. அதிலே இருந்துதான் 64 ராகங்கள். அங்கதான் அந்த ஜீவ நாட்டுல, ஜீவ நாட்டின் செம்மல்களுடைய இதய கமலத்துல, பெருமானவருடைய இதய கமலத்துல இருக்கிற அந்த 7 ஒளி வீட்டுல இருந்துதான் 64 ராகங்கள், தாளங்கள், மேளங்கள் அவ்வளவையும் அதற்கான கருவிகளை செய்து செய்து இணைத்து அந்த நாதத்தை இங்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜீவநாத லட்சண விலாசத்திற்கு பெயர்தான் விஸ்வநாதம். அவங்களுக்குள்ளாக இருக்கே அந்த நாதம், அதுக்கு பேர் தான் விஸ்வநாதம். அது இங்க உள்ளதல்ல. இப்ப நம்ம மத்தவங்களை பார்த்து நூலை பார்த்து பேசுறோமோ, இது அல்ல. அது சொந்தமாக அந்த ஏட்டை பார்த்து பேசணும். நீங்கள் பிறர் எழுதியதை படிப்பீர்கள், பேசியதை கேட்பீர்கள், பிறகு அதனை வைத்து பேசுவீர்கள். நாமெல்லாம் பிறர் எழுதினதை படிச்சு அந்த நூலறிவு கொண்டு பேசுவோம், இல்ல பிறர் பேசியதை கேட்டு அந்த பேச்சறிவை கொண்டு பேசுவோம். ஆனால் நான் பேசுகிறது அப்படி அல்ல. நான் பார்த்து பேசுகிறேன், அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறேன், அந்த விஸ்வநாத துணியை கேட்டு பேசுகின்றேன். அப்படியானால் நான் பேசுவது பிரசங்கமா? பிரசங்கம் அல்ல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உயிராணி திருவசனம். அந்த விஸ்வரூபம் என்னப்பட்டதற்கு கோடி சூரிய பிரகாசமும் பின்னடையும் நானும். கோடி சூரிய பிரகாசமும் அதுக்கு ஈடாகாது. அதெல்லாம் இந்த ஜட உலகின் பிரகாசம், இது அறிவின் பிரகாசம். அப்போ இந்த மாதிரியாக அந்த கல்வி என்பது என்னவாக இருக்கிறது? அது அவங்களுடைய அந்த ஏடு எங்க இருக்குது? அது ஜீவ நாட்டிலே, ஜீவ உலகத்திலே இருக்கிறது. அதை பார்த்து சொந்தமா அவங்க பேசுறதுனாலதான் அவங்க பேசுவதெல்லாம் விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாம் மேற்கோள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குருபெருமான் அவர்கள் சொல்லுவதெல்லாம் மேற்கோள்களே. அப்போ இந்த கல்வி என்ன பெற்றது? உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. அதனுடைய கல்வியின் பலம் என்ன அப்படின்னா வீடடைதல். அது வயிற்று ஜீவனத்துக்காக வந்தது அல்ல. கல்வி என்பது என்ன அப்படின்னா வெளியே இருந்து உள்ள போவது கல்வி. வெளியே அது ஒலிவீட்டு அமுதாக வரும்போது அதை உள்ள இறக்குறதுக்கு பேருதான் கல்வி. அது உள்ளே இருந்து வெளியே வரும்போது அதற்கு பெயர் அறிவு. உள்ள போகும்போது அதுக்கு பெயர் கல்வி, வெளியே வரும்போது அதற்கு பெயர் அறிவு. அந்த கல்வி என்பது என்ன அப்படின்னு நமக்கு பெருமான் அவர்கள் மான்மியத்துல கூட நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதை வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒலி வடிவு விருப்பின் பிரவாகத்திற்கேத்தான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்துக் கொண்டிருக்கிறது என்று அறிய கிடப்பதோடு இதன் நன்றியும். அந்த அறிவு பெட்டகமாக பெருமானவர்களுடைய அந்த ஜீவநாட்டிலே இதய கமலத்திலே இருக்குதே பிரகாசம், அந்த பிரகாசம் வாக்கு ரூபத்திற்கு இழுக்கப்படுகிறது. இதுதான் ஒளி ஒளியாக மாற்றப் பெறுவது. இந்த உலகத்துல லைட்ட ஒளி அப்படின்னா லைட், ஒளி அப்படின்னா சவுண்டு.
எங்கேயாவது லைட்ட சவுண்டா மாத்த முடியுமா? முடியாது. ஆனா அந்த பெருமானவர்களுடைய இருக்கிற இதய பிரகாசம், அந்த ஒளி லைட், அது ஒளியாக மாறி வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்குகிற அந்த ஒளி வடிவின் பிரவாகத்திற்கேதான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ கல்வி என்பது அந்த பெருமானவர்களுடைய இதய கமலத்திலே ஒளியாக இருந்தது, லைட்டாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது, வாக்கு ரூபமாக ஒளியாக, ஒளி லைட் சேஞ்ச் இன்டு சவுண்ட், ஒளியானது ஒளியாக மாற்ற பெறுகிறது. அப்போ அது அறிவுக்கு ஆகாரமாக அது உள்ளே இறங்குகிறது. அதனாலதான் உள்ளே இறங்குவது கல்வி. அது வெளியே வருதே பெருமானவர்களுடைய அந்த பிரகாசமானது, அது வெளியே வர்றது அறிவாக வருகிறது. நம்ம உள்ள இறங்குவது கல்வியாக இருப்பது. அதனால கொடுப்பது அறிவு, பெறுவது கல்வி. அந்த ஒளி வீட்டு அமுதை அழிப்பது அறிவாகார வர்ஷிப்பு. எப்படி கல்வி தலையில் தெய்வத்தை நாட்டுது அப்படின்னா, அந்த ஒளி வீட்டு அமுதை தருகிறார்களே அந்த அறிவாகார ரூபகர், அந்த அறிவு பிளம்பெனும் கிரணர், அதை செவி வாயிலாக கேட்டு உள்ளே இறக்குவதுதான் கல்வி. அந்த கல்வி கற்றதும் என்ன ஆகும் அப்படின்னா அன்பு பெருகும். அது நிஜமாவே அந்த கல்வியை அந்த ஆர்வத்துடன் உண்ணும் போது அவங்க மேல் அன்பு பெருகும். அந்த அன்பே உன்னை சிவமாக்கும். அப்போ இந்த நம்மளை சிவமாக்குறதுக்காக நாம அந்த ஒளி வீட்டு அமுதை நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அன்பு என்பது என்னன்னா ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வதுதான் அன்பு. நாம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம்னா திரும்ப அவங்ககிட்ட இருந்து அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். பெருமானவர்கள் மேல அன்பு செலுத்தணும்னாலும் எனக்கு அந்த வீடு பேரை கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்ககிட்ட அன்பு செலுத்துறோம். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பேர் அன்பு. ஆனா பெருமானவர்கள் நம்ம மேல காட்டுறாங்களே அதுக்கு பேர் அருள். அதனாலதான் அது அருள் அமுத வர்ஷிப்பு. அவர்கள் அருளி செய்கிறார்கள். ஏன்? அது பிரதிபலனை நம்ம கிட்ட இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பது அல்ல. அதுவும் இந்த அன்பு என்பது நம்ம வேண்டப்பட்டவர் மீது மட்டும்தான் நம்ம அந்த அன்பை செலுத்துவோம். வேண்டப்படாதவர்கள் மேலெல்லாம் அன்பு செலுத்த மாட்டோம். ஆனால் இந்த அருள் என்பது இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் ஏழை, இவர் பணக்காரர் என்ற எந்த ஒரு பாகுபாடும் பாராமல் எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட, எல்லா தேச மக்களுமே இந்த இன்பம் அறிந்திடன்னு சொன்னாங்களே, அப்படி இந்த உலக மக்கள் அனைவர் மீதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வர்ஷித்துக்கிட்டே இருக்கே, அதுக்கு பேருதான் அருள். அருள் அமுத வர்ஷிப்பு. அந்த அருள் அமுதை ஆர்வத்துடன் உண்ண வேண்டும். அந்த அருள் அமுதம் தான் நமக்கு தெளிவை கொடுக்கும். அது தெளிவு கிடைக்கும் வரை அந்த அருள் அமுத வர்ஷிப்பு வர்ஷித்து கொண்டே இருக்கும். முதல்ல கல்வி கற்கும் போது ஐயம் வருமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐயம் திரிபர கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஐயம்னா சந்தேகம், திரிபு அப்படின்னா மாற்றி புரிந்து கொள்வது, தவறாக புரிந்து கொள்வது. ஐயம் என்பது இதுவோ அதுவோ, இதுவா இருக்கலாமோ, முதல் இதுவோ அதுவோ என்று முனைகெட்டு அலையாதேன் பெருமான் அவங்க சொன்ன மாதிரி, இதுவா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமான்னு முனைகெட்டு அலையிறதுக்கு பேர் தான் ஐயம். நம்பலாமா வேண்டாமா என்று நம்பிக்கை இல்லாத உலகிறே என்னை நம்பு. அந்த ஐயம் முதல்ல வரத்தான் செய்யும். இந்த ஐயம் முதல்ல போகணும். அடுத்து திரிபு, தவறாக புரிந்து கொள்ளுவது. அவங்க பேசுறது தவறாக புரிந்து கொள்ளுவதுதான் திரிபு. அப்படி தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. அது சரியான முறையில புரிந்து கொள்ளுவதற்காகத்தான் எல்லாரும் கூடி 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 பேசணும். கூடி கூடி பேசும்போதுதான் தவறாக புரிந்து கொண்டதுல எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஐயம் இருந்தா கூட பரவாயில்ல, ஐயத்தை தீர்த்து விடலாம். தவறாக புரிந்து கொண்டா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை தவறுதலாக நாம புரிந்து கொள்ளக்கூடாது. ஐயம் இருந்தா கூட அதை கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம். அப்போ அதை தொடர்ந்து கேட்கும் போதுதான் அது நமக்கு தெளிவு, அந்த ஒரு பெரிய தெளிவெல்லாம் நமக்கு கொடுக்கும். அதுதான் பெருமானவர்கள் இந்த தெளிவில்லாத உலக மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தெளிவு கிடைப்பதற்காக, ஏன் தெளியா உலகீரே, நீ தெளியாமத்தான் இருக்க,
நீ உன்னுடைய அறிவு வயது வாழ்நாளில் எதுக்குத்தான் செலவழிக்கணும்னு தெரியாம பாடுபட்டு தேடி வச்சிருக்கிறதெல்லாம் உனக்கு இறுதியில துன்பத்தை தான் கொடுக்க போகுது. அதனால உனக்கு தெளிவு கிடைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த தெரியாத உலகத்துல இருக்கிற உனக்கு நான் வலிய வந்து, நீயா என்னைய கூப்பிட்ட, நான் தான் வலிய வந்து உன் செவித்துளைக்குள்ள இந்த அருளமுத வர்ஷிப்ப தந்துகிட்டே இருக்கிறேன். நீ சாம்பிண சந்தை கூட்டத்துல இருக்கிற, இந்த சாக போகக்கூடிய பிணங்கள் இருக்கிற சந்தை தான் இந்த உலகம், சாம்பிண சந்தை. இந்த சாம்பிண சந்தை கூட்டத்தில் இருக்கிறையே நீயே, அப்படிப்பட்ட ஒன்னை அதுல இருந்து இழுப்பதற்காக நான் வந்து அந்த அருளமுத வர்ஷிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தெளிவு உனக்கு கிடைப்பதற்காக நான் வந்து அந்த தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிற்பேன். பிறவியரே, நீ என்ன செய்யணும்? என்னை பிடித்து வைத்து முன்னால் இருந்து கொண்டு யாம் கூறுவதை யோசனை பண்ணுவீர்களே, ஆனால் உங்களுக்கு நிரப்பமான அழியா பெருநிதியமாகிய ஒரு மேலாம்பரமான நாலாம்பதம் பெறும் மெஞ்ஞான தெளிவு கிடைக்கும். அது என்ன மேலாம்பரமான நாலாம்பதம்? கல், அறம்பொருள், இன்பம், வீடு. அந்த வீடுதான் 4வது பதம். நீ இந்த கல்வியை கற்றினா அந்த கல்வியின் பயன் வீடடைதல். அது உனக்கு கிடைக்கும். எப்ப? நான் கூறுவதையெல்லாம் நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஐயம் திரிவு எல்லாம் மாறி தெளிவு பதிவு பெற்றால் உனக்கு அந்த மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் மெஞ்ஞான தெளிவு கிடைக்கும். இது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சலியாது நிற்பேன். பிறவியரே, இந்த மெய்யான இந்த வார்த்தையானது மெய்யாகவே மெய்யானது வந்து மெய் பேசுகின்றன. பிறவியரே, இது மெய்யே வந்து அவதாரம் பண்ணி அந்த மெய்யானது மெய்யாகவே வந்து பொய்யாக இல்ல. கல்வி என்பது நிஜமாகவே உன் தலையில தெய்வத்தை நாட்ட வந்ததே. அதுக்காக அந்த மெய்யானது மெய்யாகவே நிஜமாகவே சத்தியமாகவே வந்து மெய்யை பேசிக் கொண்டிருக்கிறது. நீ செலுத்திய பிரதிபலனை எதிர்பார்த்த அன்பு அதுபோல அல்ல, அது அருள். எந்த பிரதிபலனும் ஒன்றிருந்து எதிர்பார்க்காம உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த அருளமுத வர்ஷிப்பை, எல்லோருக்கும் அந்த ஐயம் திரிபர கற்பதற்காக அந்த அருளமுத வர்ஷிப்பு கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த தெளியா உலகீரை அழைத்து ஐயம் திரிவு எல்லாவற்றையும் மாற்றி தெளிவு பதிவு பெறுகிற வரை கல்வி என்கின்ற அந்த அருளமுத வர்ஷிப்பை தந்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அந்த தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் சரியாது நிற்பேன் என்று சொல்லுகிறார்கள். நாமளும் சரியாது அந்த தெளிவடைகிற வரைக்கும் நிற்போமா? நிக்க அப்படி நின்னாதான் அந்த கல்வியின் பயனாகிய அந்த 4ஆம் பதம் பெறும் மேலாம்பதமான 4ஆம் பதம் பெறும் அந்த வீடு பேறு நமக்கு கிடைக்கும். அந்த வீடு பேற்றை நமக்கு வழங்குவதற்காக நம்மிடம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராது அந்த அருளமுத வர்ஷிப்பை நாளும் வழங்கி கொண்டு அந்த கல்வியை நம்முடைய தலையில் நாட்டி நம்முடைய தலையில் தெய்வத்தை நாட்டுவதற்காக அந்த அருளமுத அந்த 7 ஒலி வீட்டில் இருந்து அருளமுத வர்ஷிப்பை எடுத்து 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 வாரி வழங்கி கொண்டிருக்கும் பெருமானவர்களது அந்த அருளமுத வர்ஷிப்பை வாருங்கள் வாங்கோ, அதை வாரிக்கொள்வதற்கு நாம் எல்லாம் சென்று வேண்டும் மட்டும் வாரிக்கொள்வோம் என்று கூறி என் முத்து பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள் கல்வியை பத்தி எடுத்தாங்க. தெய்வமும் சிறப்பு. புத்தகரால் சொர்க்கப்பதி போய் சேர்த்து நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா நைட் எடுக்கையில கல்வியை பத்தி பேசலாம்னு எடுத்திருக்காங்க. ஆனா தெய்வத்துக்கு நம்மளுக்கும் கஷ்டமா இருந்த ஒரு உனக்கு எனக்கு ஒரு கம்பி போற ஒரு கம்பி தொடர்பு இருக்கு அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டக்குன்னு தெய்வத்துக்கு தெரிஞ்சிருது. அவங்களும் அதே வாக்கியத்தை கொடுத்துறாங்க நம்மளுக்கு. திருவாக்கியத்துல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஒரு சம்பளம் வாங்குறாங்க. வசத்தியான வேலை பாக்குறாங்க, மகா அறிவுடைய வேலை பாக்குறாங்க. ஆனா ஒருவேளை பசி வந்தா அதை வச்சு அவங்க செய்ய பசியார முடியுமா? பசி வந்தா எங்க போகணும்? உழவன்ட்ட தான் போகணும். அது உதவி செய்யாது. அப்ப நீ 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற, ஆனா போகையில ஒரு 6 கோடியோட இல்லாம கழட்டிட்டு விட்டுறாங்க. கற்ப ஒரு காலத்துக்கு அது உதவி செய்யாது
எந்த வேலை செய்தாலும் நம்ம பசியாடுறதுக்கு உழவன்ட்ட தான் போகணும். அப்ப ரஜ கதை துரக பதாரி எத்தனை சைதன்யில வச்சுட்டு இருந்தாலும் அதுவும் அந்த நேரம் உனக்கு உதவாது. ஒரு ராஜாவா இருந்தாலும் ஒருவேளை பசி அமர்த்த முடியாது. அந்த உழவன்கிட்ட போய் தான் அந்த உழுது தானிய வச்சு ஜீவிக்கிறதுக்கே படிப்பு தேவையில்லையே, அப்புறம் எதுக்கு படிப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு, படிப்பு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த படிப்பு எதுக்கு வந்துச்சுன்னா கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கு வந்துச்சு. சிவனடியார்கள்லாம் சிவனை காங்காவுக்கு முன்னாடியே சிவனடியார் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி காங்காவுக்கு முன்னாடி ஆக முடியும்? அப்ப எஜமான அறியாம எப்படி நீங்க உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம ஆதிங்க விஜயத்துல ஞான முறையில தெய்வம் கொடுக்குறாங்க. எஜமானறியாமற் பாடுபட்ட பேர்க்கு எங்கே எஜமானறிந்துமே பாடுபட்ட பேர்க்கு இங்கோ அங்கோ கோயிலே எஜமா யாரு நீங்க அறிந்து பாடுபட்டாலும் உங்களுக்கு இங்கும் கூலி அங்கும் கூலி கிடைக்குது. அறியாம சிவனடி ஆன ஆணையை எது இப்படி சொல்றேன் அப்படின்னு கேக்குறேன். எல்லோருமே இந்த இன்பம் அறிந்தீர என்ற நிரநாட்டம் பரமபத்தை அடையதான் கல்வி வேணும். பிள்ளையார் சொல்லி போடுங்கன்றாங்க. அவங்க போட்டு காமிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி வந்துவாங்க? நானே படிச்சிருக்கேன், அந்த உச்சிதமயம் கடிதம் பார்த்து. அப்ப அதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லிக்கு முன்னாடி கீழே சிவமயம் போடுறாங்க. அப்ப சிவமயத்துக்கு மேல அந்த பிள்ளையார் சொல்லி போடுறாங்க. அப்ப அப்பெல்லாம் அப்படிதான் கடிதம் எழுதுவாங்க. நானே உச்சிதமயம் கடிதம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லு இது எங்க வருது அப்படிங்கிறாங்க. அப்ப அதுலதான் பெரிய உலகம் பொய்க்கல்வியில எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா தெய்வம் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா ஆவண்ணா அந்த நா உச்சரிப்பு வரணும். அப்படி அப்ப ஊதான் பிள்ளையார் சொல்லி இப்ப இது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதை மூடுன்றாங்க. மூடி திருப்பி போடு. அப்ப மூடலாம், திருப்பி அழிக்கலாம், திருப்பி போடலாம். ஆனா உயிர் எழுத்துன்னு வச்சிருக்காங்க. உயிர் வேணுமே அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க திருக்கரத்துல ஒரு குச்சி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்தவங்க மேல அந்த குச்சியை அழுத்துறாங்க தெய்வம். அப்போ அப்படிங்கிறாங்க. அப்ப உயிர் எழுத்து எங்க இருக்கு? ஒன்றைதான் இருக்கு உயிர். அது அழிக்கலாம், போகலாம், வைக்கலாம். இந்த உயிரை அழிக்க முடியாது. அப்ப தெய்வம் அவங்க மேலில குத்துன ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அதான் உயிரெழுத்து அப்படின்னு காமிக்கிறாங்க. நீ சாக பிறந்தவன் அல்ல, உன்னை போல் உடலெடுத்து வந்திருக்கேன், உன்னை சாக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க தெய்வம். இன்னைக்கு உன்னர வாக்கியத்துல பிறந்தது. அது அக்காவும் இன்னைக்கு அதே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. கல்வி நிஜமாகவே உன் தலைவி தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு வயிற்றிற்கு ஜீவனம் பண்ணுவனாக வந்து விட்டாய். அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு இவ்வளவு பாடு. கொஞ்சம் பாடு இல்ல தெய்வத்துக்கு. அதுக்காக பட்ட பாடு கொஞ்சம் பாடு இல்ல. நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலை குடியேற்றி வைக்க எழுந்தது கேட்கிறேன். அப்ப அந்த கல்வியை தேடுறாங்க. அதாவது தங்க பழமையில்தான் அந்த கல்வி வந்துச்சு அப்படிங்கிறதே எடுத்து கொடுத்தாங்க அக்கா. கடன தேடு கூட மந்திராலோசனை நடத்த வேண்டி வேண்டலாம் என்று இருப்பதால் நாம் உங்களுக்கு தந்திருப்பதாகிய இது விண்ணப்பம் என்றோ அறிவிப்பு என்றோ எண்ணாதீர்கள். இது ஒரு வகில மனுக்குல ஜென்ம சாவல்ய எச்சரிக்கை பரிசா கொடுக்கிறார். இதற்கு நீங்கள் வந்தால் நிறைந்த சந்தோஷம் சரி, இல்லாவிட்டால் அதுவும் சரி என்றுதானே சொல்ல வேணும். எங்கிலும் இத்துடன் இன்னொரு
ஒரு எச்சரிக்கை பரிசு பத்திரம். பத்திரம்னா போட்டுரும், பத்திரமா வச்சுக்கிறது, அது மாதிரி வச்சுக்கங்க என் வாக்குங்கிறாங்க தெய்வம். விரிந்த ஓசையுடைய கடல் சூழ பெற்ற பெரும் பூமி பரப்பி ஆயிரத்தாண்டுகளாகிய முன் அஞ்சொரு காலத்து மாதுரை மாம்பட்டியா பொற்றாமரை மீதுரை ஆய சங்கப்பலகை உலகதாங்கே அமிழ்ந்து பட்டதனை ஈண்டு எவரும் பழம்புலமை சுருதி முதுமொழிகளும் தீர்க்க கூறி வந்துள்ளார். சில்லோ சந்தேகம் கொடு இது ஓர் கட்டண கூறு வரும் உலர். அச்சங்கப்பலகையானது ஆங்கு அண்ணால் அதற்குரியவர்கள் உச்சே அன்னாருக்கு மட்டும் நீண்டு குந்த இடம் தந்து எவ்வாறு மக்களுக்கிடையும் விளங்கி துவங்க பெற்று வந்ததோ விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமா. அப்ப வெளியே இருந்து தெய்வம் வர்றாங்கன்னா தெய்வம் தான்ங்கிறத விளங்கிட்டாங்க. கையில கரெக்டா காட்டு மேட்ட கும்பிட்டு இருக்கிறோம், அப்புறம் அதெல்லாம் இல்ல, அது பொய் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருந்துதான் நம்ம தெய்வத்துக்கு வரோம். அப்ப அப்படி வந்து நீ சங்கப்பலையில ஏறிட்டாலும் உன்னை நான் காப்பாத்துறேங்கிறாங்க தெய்வம். அதுவே ஒரு பிறப்பு தான். இது கல்லுதான், இது செல்லதான், இது இல்ல, உண்மையிலே தெய்வம் இல்லைங்கிற நினைக்கிறது ஒரு பிறப்பு தான். எவ்வாறு மக்களுக்கு விளங்கி தொடர்ந்து வந்ததோ அவ்வாறே போல இச்சை போதுரை மெய்வளர் சாலையில் லோங்கிய மூதுரை தேவர் அனந்தர் அவர்கென தூய திருமதி காய பரபதி வாயக்கடியதி லாய கூர்நிதி யாசுனை பூண்டிட வீண்டிய ராண்டுவை எழுப்பி அதற்கு இன்று பெயர் மாதுகள் சலாசனம் என்று சூட்டி தூக்கி நிறுத்த பெற்று அனுபவ பரிப்பேறி விட்ட நான்காகிய ததாகலான் இச்சை விழிப்புலகத்திற்கேறி ஆங்கு வாழ விருப்பமுடைத்தாய நம் மனுக்குல ஆன்மகோடிகள் அனைவருக்கும் எமது செயல் சோழ்நா பையுள் இருப்பதே. செயல்தான் அடையாளம், உன் தூளம் அல்ல. அப்ப அந்த செயல் யாரு இருக்குன்னா தெய்வத்துடைய சோழ்நா பையுள்ள இருக்கு, அந்த வாக்குல இருக்கலாம். அரிதருள் வழி எழில் மகிழ மனுக்குல ஜென்ம சாபலிய எச்சரிக்கை பரிசு பக்தரம். அவங்க வாக்க வாங்கி பக்தரமா வச்சுக்கிட்டோம்னா அது கொண்டு போய் சேர்த்து நம்ம சொக்கப்பதியில சேர்த்துருவோம். ஆணுடைய மிக ஓர்நிலை பாடுடைய வல்லவ இச்சை மலிவு சிலது பேரார்வ. இதுக்கு ஆர்வ சித்தம் உடையவர் அனைவரும் இதுக்கு அருகதைதான். இதுக்கு ஆர்வ சித்தம் தான் வேணும். நீ மற்ற எதையும் கொடுக்கவன ஆர்வமா இருந்தாலே கொண்டே கொண்டே நான் சேர்த்துறேன். ஆண்மையர் அனைவரும் வாருங்கள் வாங்கோ அகர முதல் வாங்க வாங்கோ அவ்வு முதலும் வாங்க வாங்கோ தேசமெங்கும் தீரந்து தேடிக்கவே தோச முற்றும் சோறுண்டு தொலையவே ஓசை ஓங்கார பையூரவின் மனோ ஓசை ஓங்கார பையூரவின் மனோ ஈசனான மறியேழு தேயிது. அந்த ஓங்கார பை இப்படிதான் சோழா பை, அந்த ஓங்கார பை தான் சோழா பையா இருக்கு. அதுல வந்து எங்கிறாங்க இப்படிக்கு சாலை ஆங்குரு. அப்புறம் கல்விக்கு கொடுக்குறாங்க தெய்வம், இங்கே ஆடலங்க இல்லைன்னு கொடுக்குறாங்க. கல்வி எப்படி இருக்கு, அதை நீ எப்படி படிச்சா அந்த மெய்க்கேள்வி உன்னை சேர்க்கும், அதுதான் உனக்கு அந்த கல்வி தான் உனக்கு பொருளா இருக்கு, அதை உணரணும். நீ உணர்ந்தாங்கன்னா முற்றும் திறந்த மாதிரி கொடுக்குறாங்க. முத்தி கூட வெற்றி பெறா கற்றுங்கீழர்க்கும் வெற்றி கல்வியை கற்பி கொண்டாலை ஆண்டவாகுமா ஆண்டவாகுமா. அந்த கல்வி எப்படி இருக்கு, வெற்றியா இருக்கு. அதை கப்பிச்சுக்கிறது யாரும் ஆண்டவங்கிட்ட வந்துட்டே கற்று தந்துருவாங்க. உச்ச பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையும் மேரே நஜமா மேரே நஜமா. மெய்க்கேள்வி படிச்சிட்டோம், ஆனா அம்புட்டையும் உணர்ந்தாத்தான் அதை கல்விங்கிறாங்க. அத்தனையும் முற்று உணரணும். சிற்றறிவி கற்பக தருவேன வந்தே
பேற்றை வரை கல்வி கற்றாரன் போல இந்த கல்வியை படிச்சுக்கிட்டோம்னா நீ என்ன எக்களிப்புல இருக்கணும், எமட்டன் தெய்வம் காப்பாற்றுங்கிற எக்களிப்புல இருக்கலாம். அந்த மெய்கல்வி நீ படிச்சுக்கிட்டாங்கன்னா சொத்தீதோர் சொற்ற மொழியற்றை நாளும் குற்றங்குறை பாடதற்ற நீண்ட கோதனா நீண்ட கோதனா பெற்றவரும் அன்றி செய்ய துன்கையிலை சென்றி செய்யாமா போதிகை ஆண்ட நாயகம் ஆண்ட நாயகம் உய்யவர்க்கும் வையத்துமத மூடுதும் கையகத்தடக்கி வந்த மாபலே மாபலே தேவா. கையகங்கிறது சபை இருக்கு, கையங்கிறது இருக்கு. காட்டீரத்து பாட்டீரமாதோடு நாட்டிக தலை தெரிக்க பொற்பகந்த பற்பலமதமே வைக்கும் உற்பன கீரும் வலிமை ஊட்டுதாரே ஊட்டுதாரே தேங்கி வந்தி எங்கிய மாதங்களுக்கு ஓகிய வீரி பயின்ற ஓகுமேரா ஓகுமேரா வந்த பல மந்திர பல நனைத்தும் கண்டிடத்துள்ளாண்ட பணி வேறுமாகா வேறுமாகா. வந்த வந்த மந்திரங்கள்லாம் ஒரே மந்திரத்துல மூல மந்திரத்துல அடிக்கிறவங்களுக்கு விட்டுட்டாங்க தெய்வம். அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க அக்கா பெட்டகம் பெட்டகம் பெட்டகத்துலதான் இருக்கு அப்படின்னா அந்த பெட்டகத்தை பூட்டி வச்சிருக்காங்க தெய்வம். அந்த பெட்டகத்தை பூட்டி வச்சிருக்காங்க. அதுல குரல் கொடுத்தா அந்த பெட்டகம் திறக்கும். திறந்தவனா உரை கிளம்பும். அந்த உரை கிளம்பையில நம்மகிட்ட திரை இல்லாமல் இருந்தா அந்த பசுந்திரையெல்லாம் விளக்கி இருந்தாங்கன்னா அப்படியே விளக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த பசுந்திரை மட்டும் கிளியணும் அவளுக்கு. அதுக்கு இந்த தெய்வம் ஞான குரல் கொடுத்துருக்காங்க. பொருண்மை கண்ட மேலவ அருள் சூழ்ந்து வரைந்த வெண்ணுமே பொருள் நிறைந்தவர் பெற்ற பூட்டுகள் பொருள் நிறைந்தவர் பெற்ற பூட்டுகள் உரையை சாமி கொடுக்க அப்ப அந்த பெட்டகத்துல குரல் சாய் கிடைக்குது. உரையே தான் அந்த உரைகள் எவ்வளவு புண்ணியம். அதுக்கு தெய்வம் எம்மப்பட்டார் அடிபடு போடாதக்குள்ள திருவாக்கியம் 71:19 கொடுக்குறாங்க. மெய்ஞான பாரவான்கள் தாங்கள் இயற்றியுள்ள கிரந்தங்களை மக்கள் உரை செய்து கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் உரை செய்து கண்டுபிடித்துக் கொள்ளட்டும் என்று மறைத்து கூறும் வஞ்சகர்கள் அல்ல. மெய்யை நேருக்கு நேரே வைத்துத்தான் அவற்றில் பேசியுள்ளார்கள். ஆனால் மக்களின் அறிவிற்கு முன்னே ஒரு
இருப்பதால் மெய் புலப்படவில்லை. மெய் புலப்படணும் பாவத்திற்கு கிளியாட்டி புலப்படாது. பிறை இருப்பதால் மெய் புலப்படவில்லை. ஒரு மெய்ஞான சர்க்குறி கிழிக்கப்படும் வரை வேணா அந்த அந்த பசுந்திரை கிழிஞ்சாதான் அங்க இருந்து உர வரையில நம்மளுக்கு உள்ள போய் அவங்க எழுந்து ஓதுறதுக்கு வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் அக்கா முதலீடு ஓவது ஓவன் சென்னி முனைக்கட்டி அடையக்கூடாது, நம்பிக்கையா இருக்கணும். நம்பின பேருக்கெல்லாம் நாலாம் கூடிய என் மகனே அறம்பொருள் இன்பம் வீடு, நாலாவது போன வீடு, அந்த வீடு போத அடைய நம்பணும், அலையக்கூடாது. இதுதான் அதுதாங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு தெய்வம் சோடசனையில கொடுக்குறாங்க. முதலீடு ஓவது ஓவன் உனைய கலையாதே மூலாதார மூதலங்காரும் மூன்றிலுரை திடுவே பேதகமில்லா சோடசமே இது செலனதிகம் வலனா ஓரிய மூத்த நூலில் மறைந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பாவத்தை நம்ம கிழிஞ்சிருச்சுன்னா உடச்சி கதையில உள்ள போயிடலாம் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஆனா அவன வாக்கியத்துக்கு தெய்வம் ஒரு வாக்கியத்துல உத்தரவு பண்ணிடுறாங்க. அதை மட்டும் வச்சுக்கிறேன். இது நேரம் உங்களுக்கு எமபண்டர் அடிபடு கோடாயுதப்பூர் பக்கம் 259. இது நேரம் உங்களுக்கு இன்னொன்றை சொல்ல நினைக்கிறோம். உத்தியோகம் பெற ஒருவன் படிக்க போகிறான். வாத்தியாயர் முதலில் அகானா ஆவண்ணா இனா ஈயண்ணா என்று சொல்லிக் கொடுத்து அந்த 4 எழுத்தையும் மனப்பாடமாக வரப்பண்ண சொல்லுகிறார். ஊனா எழுத்தை நாளைக்கு ஆரம்பிப்போம் என்று சொல்லி அனுப்பினார். இன்னொருவன் மகா குய்த்தல். நேற்று 3 சத்திய ஒழுக்கத்துல குய்த்தி ஒண்ணு வந்துச்சு. அந்த குய்ச்சல் வரக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி குய்த்திக்காரன் எல்லோருக்கும் இதைத்தானே சொல்லி கொடுக்கிறார். இந்த 4 எழுத்துத்தான் நமக்கு வந்துடுச்சே, சொல்லவும் தெரியுதே, இவருக்கு இதனால் தானே இவ்வளவு மதிப்பு என்று எண்ணி இவரை போல் நாமும் வாத்தியார் ஆகலாம் என்று எச்சி புத்தி வந்து பக்கத்தில் இருந்தால் கூட்டு வெளுத்துவிடும் என்று ராத்திரியோடு ராத்திரி தொலைதூரம் போய் நமக்கும் அதே மாதிரி ஞாபகம் வரட்டும் என்று ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கடை வைத்தார். முன்னே சொன்ன பள்ளிக்கூடத்தில் 10 வருஷம் 20 வருஷம் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவன் மட்டும் புத்திசாலி, இப்படி செய்தான். இம்மாதிரியான சண்டான அவல குருமார்கள் பலர் தோன்றி உலகத்தை அநியாயமாக மாய்க்கிறார்கள். ஜனங்களை மகோன்னதமான நித்தியத்தை அடைய விடாமல் கொடிய அவஸ்தைக்கு ஆளாக்குகிறார்கள், சர்வநாசம் செய்கிறார்கள். அதனால் இவனும் கெட்டு அவனும் கெட்டு பாழாகின்றார்கள். அது மாதிரி இங்கேயுமே சொல்லுவாங்க, வாங்க அங்கே காமிக்கிறாங்க இங்க காமிக்கிறாங்க. எங்கேயும் தெய்வத்தை தவிர யாருமே காமிக்கவும் முடியாது, எமட்டது காப்பாற்றவும் முடியாது. அது மாதிரி யாரும் நம்ம போகக்கூடாது. நித்தியமாகிய பேரின்பத்தை அடைய ஒரு ஜீவன் முத்திரின் அன்புக்கு இவன் பாத்திரவானாக இருந்தால் போதும். ஆனால் மெய்யான ஜீவன் முத்தர் கிடைப்பதுதான் அருமை. நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க, அது கிடைத்து விட்டால் போதும், சர்ஜக்கிய வாழ்வோரம் கைக்கு வந்துவிடும். மேலே சொன்னோமே, அதுபோல அவர்கள் திருமுன்னர் 40 அடிக்கு பக்கத்தில் போனாலே அவருடைய பவர் எட்டி வீசி அடிக்கிறது என்றால் அது என்ன லேசான ஜீவ கரண்டாகவா இருக்கும்? அப்ப 40 அடியில போனாலே எட்டி வீசுதுன்னா அப்ப எப்படி உத்தரவு பண்றாங்க தெய்வம்? அப்ப மெய்யான கிடைச்சாங்க அவங்க அன்புக்கு நம்ம பார்த்தனானா போதும்.
எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதிலேயே அவங்களை இழுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னால நம்மளுக்கு சொர்க்கம். இவனாகவே தன்னறிவில் சாய்ந்து என்ன தவம் செய்து கிழிக்க போகிறான். தன்னறி கொண்டு போன பெயர் சாரட்டு மீளான் அருகினிக்கு. ஜீவன் இருக்கும் எல்லைக்கு போனால் அது எட்டி உதைக்குதே. இது பிரத்யட்ச அனுபவம் அல்லவா? இதை கூட தெரியாதபடிக்கு வாயில் வந்தபடி கண்ணே பின்னை என்று குண்டலினி சக்தி அகம் பிரம்மாஸ்மி மகா மாயி ஓம் ஆம் ஊம் ஆயிரா ஊயிரா என்று உணர்கிறான். இதனால் என்ன வந்துவிடும்? அவனை பார்த்து முதலிலே நீ எந்த சாதியா என்று கேட்டா நான் சைவன் என்று சொல்கிறான். முதலிலே உனக்கு பஞ்சாட்சரம், அந்த பிரம்ம ரகசியம் முதலாகிய பஞ்சாட்சரம் அல்லவா வெளியாக இருக்கும். அதை விட்டு வாயிலே ஆயிரா உயிரா என்கிறாயே என்று கேட்டால் வெளிக்கிறார். வாயில் வந்தபடி கண்ணே பிள்ளை என்று குண்டலினி சக்தி அகம் பிரமாத்மி. அப்ப குண்டலி சக்தி என்னன்னு தெரியாது. தெய்வம் நம்மளுக்கு கொடுத்தாங்க குண்டலி சக்தி மெய்மனை ஞானத்து உவரி நாதமே ஆயிரம் அந்த ஓங்காரத்தோட நாத குண்டலியா இருக்கு. அந்த சிதா வாக்கு தான் இருக்கு. அதனை பின்பற்றி போனா அவனுக்கு கிடைக்கின்றாங்க தெய்வம். அப்ப அக்கா எடுத்து விட்டாங்க. நம்ம வெளியே உழந்துருக்கிறோம். சாந்திரம் கூடிய சந்தையில் தான் புலங்குறோம். மனித சட்டை இட்டவன் பாடியில் வணங்காளி மாதிரி சாமிய சந்தையில் தான் கூடுறோம் அப்படிங்கிற தெய்வம் வளர்ந்து வந்த குமார பருவத்துல மானியத்துல கொடுக்குறாங்க. சாமி நான் வந்து கூடிய தாம்பிரந்து தனி தூணர் வேறுளாய் வீபிரந்து விளைந்தன நெஞ்சிலே வீபிரந்து விளைந்தன நெஞ்சிலே ஏம்பிரந்த கஞ்சன்னோ நாளிலே. அப்ப இந்த மனம் இருக்காங்க. இதுல வந்து பிறந்து எப்படி இதை அடைய போறோங்கிற ஏக்கத்துல வீவேறி விரிந்து விளைவுற்றிருக்கும் சோம்பேறி சதலங்கள் சூழ்ந்து பெருக்கெடுத்து தாம்போரியாக தடுமாறுகின்ற தீம்பாட்டி நம்பினங்கும் வீணினங்களின் கிளையே ஆனதம் தறி ஊருங்காலத்தே காண கண்டன்று காளி கண்டோஜியே பாலரும் பசு மேத்தூனே வாடிக்கி பாலரும் பசு மேத்தூனே வாடிக்கி தோணரும் பொழுதோட திரும்புமே என்று கூறி ஆண்டவர்கள் பொற்பாதம் பணிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து முத்தி பெற
அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மூக்குக்குள்ளே மூச்சதாகவும் முடிய ஊன் உருக்கம் மற்றும் நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாதி ஆண்டவன் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இதுக்கு அக்கா மெய்கல்வியை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி சாதேந்தி அக்காவும் பாடல் மூலமாக இது ரொம்ப 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 சிறப்பா விளக்கி தந்தாங்க. அக்கா சாதேந்தி அக்காவுக்கும் நமஸ்காரம். கல்வி எதுக்காக நம்மளுக்கு இந்த கல்வி வேணும்? கல்வி நிச்சயமாகவே உன் தலையில் தெய்வத்த நாட்டத்தான் வந்தது. அதை வைத்துக் கொண்டு உன் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுபவனாக வந்து விட்டாய். அதை மாற்றுவதற்காகத்தான் எமக்கு இவ்வளவு பாடு. கடனாக இருக்கிற ஒருவன் மனிதனாக பிறர் தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து ஒரு மெய் நிலையை குடியேற்றி விட்ட ஏந்ததுவே கல்வி. அது கல்வி நிஜமாகவே ஒரு தெய்வத்த நாட்டத்தான் வந்தது. அந்த கல்வின்றது உலக கல்வியே கல்வி என்று பெரியவர்கள் சொல்லவே இல்லை. உலகத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு முழுவனுடைய கையை தான் ஏந்தணும். அப்போ அதுக்கு அந்த உலக கல்வி கல்வி கிடையாது. மெய்கல்வி உலகத்துக்கு மெய்கல்வி பொய்கல்வின்னு ரெண்டு இருக்கிறது. இந்த மெய்கல்வியின் செயல்தான் நிறைய மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தடையற்ற ஒரு வீரத்தை உடையதே மெய்கல்வி. அந்த கல்வியை கற்புதான் மனிதனுக்கு 100 வயது தந்தது மெய்ப்பால் அறியவே. மனிதனால் இருந்த ஒவ்வொருடைய கடமை துவக்கவும் முடிவும் இல்லாததும் எக்கோடி காலத்துக்கும் அழியாததுமான பிரம்மாண்டத்தில் அது மகோன்னத பீடத்தை அறிவிக்கின்ற மெய்கல்வி. அது இருக்கும் எல்லையை நாடி அறிவதுதான் மெய்கல்வி. அந்த கல்வி அறைதான் நம்ம பிறந்திருக்கோம். அது கூட தெரியவே தெரியாம ஒரு உலகத்துல இருந்த நம்மள அந்த கல்வியிலே நின்றிருக்குன்னு தெரியாது. கல்வின்னா உலக கல்வியே கல்வி என்று பெரியவர்கள் சொல்லவில்லைன்னு நமக்கு ஒரு இடமா எடுத்து காமிக்கிறாங்க. அது அறிவுன்றது இதுவனுடைய அறிவுதான் அறிவா இருக்கிறது. அறிவற்றவனே ஏழை, அறிவை அறிந்தவனே தீமான், அவனே மெய்கல்வி அறிந்தவனா இருக்கிறான். அதுதான் அவங்க நம்ம தெய்வத்துக்கிட்ட அது பெட்டகமா இருக்கு. அது 7 வகை பொருளாக அந்த பெட்டகம் இருக்கு. அந்த பெட்டகத்தை அந்த ஒளிவீட்டு அமுதை அவர்கள் நம்ம குரு வாய் மூலம் வெளியாகுவதிலே மகது. அது ஒரு செவி வாயிலாக தேவ ஆசிரியர் உனக்கு ஒளிவீட்டு அமுதை ஊட்டுகிறார்கள். சிவத்துக்கள் வித்யா தத்துவம் 7 பிரயோஜன தலைவர் 7 ஒளிவீடுகளாக இருக்கின்றன. அந்த அழுத்தத்திலிருந்து எடுத்த அழுத்தலே அறிவாதார தேவ வர்ஷிப்பாகும். ஆனால் அது நேரத்த சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அது ஆர்வத்தோடு உண்ணாவிட்டால் அது அந்த பாவமே ஏமாற்றிய பாவம் தலையில் விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளும் ஒழுப்பது செவி உணவு. அவரிடமுதமாக தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனுக்கு அப்பியுள்ள அடிதடு வழிவரும் பிறவி மாசம் ஒழியும். அந்த பிறவி மாசம் ஒழியும்னா அவங்க அந்த அமுதம் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க உணிட்டே இருக்கணும். கதை அண்ணோட அதே வாக்கியத்தை சொல்லி வராங்க. கலை என்பது எழுத்தல்ல, தேவநாத ஒலி நின்று தோன்றுகிற இன்பம். அது செவிச்சுவையாக வர்ஷித்து பெறும்போது அதை ஒன்று அன்புக்கு சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. செவிச்சுவை ஒண்ணு உள்ள ஆசான் பால் அன்பு பெறுகிறது. ஆசான் பேர் நம்மளுக்கு அன்பு வரணும்னா அவங்களுடைய அருளமுத வர்ஷிப்பை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த அன்பு ஆசானோட அன்பு நம்ம மேல் பாய வைத்து உன் நினைவானது எம்மை உன் பால் இழுத்து வைத்து கொள்ள சொல்வதுவே அன்பு. அந்த அன்பு மேலும் மேலும் பெருக செய்வதற்கு உபதேசம். அந்த அன்பு மேலும் பெருகி எவனுடைய அதிகாரம் கீழே தாழ்த்து போட்டு போய் நீ சிவநிலையை அடைகிறார். அது அந்த சிவநிலையை அடைந்தா அவங்களோட அருளமுத வர்ஷிப்பை நம்ம உண்டு கொண்டே இருக்க வேணும். ஆனா முன்னிட்டு எதிர்பார்ப்பு நம்ம வென்றகமற்ற யதார்த்த ஒட்டுதலாக அந்த அன்புதான் அவர்களுக்கு அவர்களோட பேர் இருக்கும். நம்ம மேல் சாய்த்து கொட்டா போவோம். அது வேத சாஸ்திரங்கள் படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியது இல்லை. அந்த சகலோக சேனையினை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாடாக நின்று விளங்கும். ஆகவே எவ்வார்த்தைகளை உன் செவியில் ஏற்றுக்கொண்டால் போதும். அது உனக்கு வருவிக்க வேண்டியதெல்லாம் அறிவிக்கும். அவர்கள் வார்த்தை திருவார்த்தையா மௌனதாரே லோகத்தை பெரிதாங்க அவருடைய திரு வாக்குதான். அதான் தெய்வம் கொடுக்கும்போது கல்வியே தான் வாக்கு ரூபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குதான் இல்மு கல்வி என்று அதுதான் அதுக்குதான் பேரு. அந்த கல்வியை நமக்கு நினைவில் எப்போ நிறுத்தி கொண்டிருக்கும் போது அது ஒன்று அதுக்கு நிறுத்த சூடான சுவை வேறு இல்லவே இல்லை. தேவச்சுவை ஒண்ணு அப்பதான் ஆசான் பால் அன்பு பெருகிறது. அந்த அன்பு மேலும் மேலும் பெருக செய்வது நம்மள அதுவே நம்மளை சுகமாக்குகிறது.
என்று இந்த சபையின் மூலமா எங்க உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்கிய பெயரோடு மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். பிரம்ம பிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகள் பேசணும். இன்னைக்கு சபை அருமை அக்கா, சலந்திரி அக்கா சொல்ற மாதிரி தினம் தினம் முழங்கிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம தெய்வம் கல்வி அப்படின்னா என்னென்ன எதற்காக வந்தது அப்படின்றத பத்தி இன்னைக்கு தெய்வ திருவாக்கியம் எம்மப்படரப்பி கூட இதுக்கு 2 வாக்கியம் 2 தெய்வம் கல்வி எதற்கு வந்தது, கல்வினா என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க மிக தெளிவா தெய்வ திருவாக்கியத்துல இருந்து எடுத்து சொல்லியிருக்கீங்கக்கா. 1 நிமிடம்க்கா. கல்வி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அந்த வயிற்றுப்பாடுக்காக நம்ம படிச்சனால ஒரு வேலை கிடைச்சு அதனால சம்பாதிச்சு இந்த வயிற்றுப்பாட்டுக்காக நம்மளோட இந்த வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், இதுக்காக எல்லாம் உழைச்சு அந்த சம்பாதிக்கணும், அதுக்காக தான் கல்வி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தெய்வம் இன்னைக்கு திருவொலி வசனத்துல அவங்க சொன்னது ஒளிநாடால அவங்க இன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரியும் இன்னைக்கு கல்வி பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கறத அவங்க நேற்றே அவங்க முடிவு பண்ணி இன்னைக்கு இதை இதுக்கு இந்த திருவொலி வசனம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு அதை கரெக்டா எங்களை அதுக்கு எங்களை அடிமையா வச்சு போட வச்சிருக்காங்க. அதுல சொல்றாங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த வேலை அவன் பசியை வைக்குமா? ஒரு உழவு தொழில் செஞ்சு அவன் இழவைக்கிற அந்த உணவு பொருளாலதான் பசி போகுது. அப்ப அவன் கிட்ட தானே கையேண்டணும். இப்படி உணவு பசிக்கு சாப்பிடறதுக்கு எதுக்கு இந்த கல்வி எல்லாம்? கல்வி அந்த உழவன் செய்யற அவன் கத்துக்கிட்டு தானே அதை செய்யறான். அப்ப அந்த இதுவே கல்வியே தேவையில்லையே. அப்ப கல்வி எதுக்கு வந்ததுன்னா நம்மள இந்த மெய்யில நம்ம தலைய இந்த மெய்யில நாட்ட வைக்க, தெய்வம் யாருன்னு தெரிய வைக்க வந்ததுதான் கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வங்க அவங்க சொன்னது இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேனக்கா. நம்ம வயிற்றுல பசி வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு ஏப்பன்ற கணக்கு பிள்ளைய தெய்வம் வச்சிருக்காங்க. ஔவையார் கேக்குறாங்க அவங்களோட இதுல ஒரு நாள் நீ சாப்பிடாம 2 நாளா வயிறு கேட்க மாட்டேங்குது, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கனாலும் கேட்க மாட்டேங்குது. அப்ப அந்த வயிற்று பசிக்காகவா அந்த வெறும் சாப்பாட்டுக்காகவா அந்த உயிர் சாப்பிட்டு வாழ்றதுக்காகவா அந்த உயிரை கொடுத்திருக்காங்க தெய்வம்? இல்ல. அப்ப ஒரு மெய்குரு பிராணி தேடி அடைஞ்சு நீ நித்திய சொர்க்க வாழ்வை அடையறதுக்கு தான் நமக்கு இந்த உயிர் தெய்வம் கொடுத்திருக்காங்க. தெய்வங்க இந்த கல்வியை நமக்கு 7 வகை பொருட்களா நமக்கு நம்ம கிட்ட அவங்களோட 7 ஒளி வீடுகளாக 9 நவரச பெட்டகங்களாக நிறைஞ்ச அவங்க நம்ம தெய்வம் தான் 7 வகை ஒளி வீடாகவும் 9 நவரச பெட்டகங்களாகவும் நமக்கு நம்ம பாட்டியார் நம்ம தெய்வத்தை உருவாக்கி ஒரு அறிவு பெட்டகமாக நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா நாமெல்லாம் நம்ம பாட்டியாருக்கு பேரர்கள். அப்ப பேரங்கள் மேல இருக்க அன்புனால அவங்க என்னோட பேரர்களுக்கெல்லாம் நீங்க தெய்வமாக்கி நீங்க இந்த சொர்க்கப்பதியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள அறிவு பெட்டகமாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஜீவ பண்டிதரா நமக்கு நம்ம தெய்வத்தை நம்ம பாட்டியர் கொடுத்திருக்காங்க. 7 வகை பெட்டகம் 7 ஒளி வீடுகளாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அவங்க அட்சய பாத்திரமாக இருக்கிறாங்க. நமக்கு எத்தனை பேர் எப்போ போனாலும் எத்தனை பேராக இருந்தாலும் அந்த ஒளி வீடுல இருந்து அவங்க அட்சய பாத்திரமா அல்ல குறையாம நமக்கு இந்த மெய்க்கல்வியை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நீ நீ இந்த உலகத்துல படிச்சிருக்கிய அதோட கையிருப்பு எதுவுமே கிடையாது. நீ கடைசி காலத்துல போகிறப்ப உன் அண்ணா கையில கூட உருவிட்டு தான் விடுறாங்க. நீ எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது. அதே மாதிரி அந்த இறந்த பிறகு போகிற அந்த உலகத்திலயும் போய் அது உனக்கு அங்கேயாவது உதவுமானா உதவாது. உன்னை கோடான கோடி நரக வாழ்வுக்கு தான் அது கொண்டு போய் உன்னோட வாழ்க்கையே பாழாக்குது. அது நம்ம வாழ்க்கையை பாழாக்குற கல்வி தான். அது சாவுக்கு கொண்டு போறதுதான் இந்த இக உலக கல்வி.
அக்கா வந்து இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க, இந்த உலக கல்வி வந்து சாவு கல்வி, மெய்க்கல்வி மட்டும்தான் அது வந்து சொர்க்கலோகத்திலேயே நம்மள வாழ வைக்கின்ற கல்வி அது அப்படின்றத சொல்லி புரிஞ்சு கொண்டு இருக்கேன்க்கா. அந்த மாதிரி அது அந்த இகவுல கல்வி வந்து எட்டி தீ வைக்கும், அந்த அப்பால் இருக்கும் அந்த உலகத்துக்கும் வந்து எட்டி தீ இங்க இருந்தே தீ வைக்கிற கல்வி இது. அந்த கல்வியை படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி இந்த உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லி தெய்வங்க சொல்றாங்க. உயிர் எழுத்துனா என்ன அப்படின்னா, அது போடுங்க அப்படின்னா எல்லாரும் வந்து போட்டு காமிச்சாங்களாம். அதை அழைச்சிடு அப்படின்னா அலைஞ்சிடுச்சு. அப்ப நீ எழுதுறப்ப வர்றதும் அழைக்கிறப்ப போறதுமா உயிர் எழுத்து? உன்னை தொட்டு காமிக்கிறப்ப, உன்னை குத்துறப்ப, உன்னை தொடுறப்ப நீ சினுங்குவியே, நீ ஏதாவது வலிச்சதுன்னா ஆண் கத்துவியே, அப்ப எது உயிர் எழுத்து? அப்ப நம்ம தெய்வங்க தான் நமக்கு உயிர் எழுத்தா இருந்து, இந்த உடலே உயிர் எழுத்து, இந்த நம்ம தெய்வம் தான் நமக்கு உயிர் எழுத்தா இருந்து, உயிராக நம்ம தெய்வம் தானே இருக்கிறாங்க இருந்து, அவங்கதான் எல்லோருக்கும் உயிர் எழுத்தா இருக்கிறாங்கன்றதான் இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேனுக்கா. அது போல் வந்து அறிவோம் நற்றால் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றப்ப சொல்லி கொடுக்கறவங்க தான் வந்து சொல்லி கொடுக்கிற குருவை தான் அறியணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வியில நமக்கு சொல்லி தராங்க, நம்ம தெய்வம் சொல்றாங்க. அதுக்கு போல நூல் அறிவு உலக அறிவு, நூலறிவு உலக அறிவு இருக்குது நமக்கு. விவேகானந்தர் சொல்றாங்க, மேற்கோள் காட்டி, அதாவது நம்ம வந்து நமக்கு நம்மளோட குரு காமிச்சதை நம்ம சொல்றோம், மேற்கோள் காட்டி சொன்னதை நம்ம சொல்றோம். ஆனா தெய்வங்கள் வந்து அவங்களாகவே சொன்னது, அவங்களாகவே அந்த ஜீவ நாட்டிலிருந்து, ஜீவ ஏட்டிலிருந்து, அங்க இருந்த அந்த ஒளி நாட்டிலிருந்து அவங்களாவே எடுத்து நமக்கு கொடுத்து சொல்றாங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு வந்து புரிந்து கொண்டேனாக்கா. இருதயம் வந்து அதே மாதிரி பிரம்மபிராச அந்த பிரகாசமான இதயம், அந்த அதுல இருந்து ஒளியா பிரகாசமா ஒளியை, அதாவது லைட் பிரகாசத்தில் இருந்து அவங்க நமக்கு எடுத்து கொடுக்கறது சவுண்டா நமக்கு கொடுக்கறாங்க, சவுண்டா அறிவா நமக்கு அதை தெய்வம் கொடுக்கறாங்க. லைட் சேஞ்ச் இன்டு சவுண்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. ஒளியில் இருந்துதான், வெளிச்சத்தில் இருந்துதான் ஒளி பிறக்கிறது அப்படின்ட்டு, சவுண்ட் வருது அப்படின்ட்டு. அப்ப நம்ம தெய்வம் தான், அவங்கதான் பிரம்ம பிரகாச, அவங்கதான் இதய பிரகாச ஒளி. அவங்க அதுல இருந்து நமக்கு வந்து அந்த ஜீவ வர்ஷிப்பு தினம் வந்து அவங்க திரு ஆலவாயிலிருந்து அவங்களோட ஒளியை வந்து பிரகாசத்தை வந்து நமக்கு ஒளியாக நமக்கு வந்து தினமும் நமக்கு நம்மளோட செவியில் வந்து நமக்கு உணவு கொடுத்துட்டே இருக்காங்க. நாமளும் அந்த செவியில் வந்து அவங்க கொடுக்கிற ஒளி உணவை வாங்கி நாமளும் வந்து அவங்களோட அந்த அன்புக்கு வந்து பாத்திரமாகணும். இப்ப மனித அன்பு அப்படின்றது வந்து நம்ம வந்து மத்தவங்க கிட்ட வந்து அன்பு செலுத்துறோம்னா அதுக்கு வந்து திரும்ப அன்பு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா தெய்வம் வந்து நம்ம கிட்ட செலுத்துற அன்பு, நம்ம பெருமான் நம்மிடம் செலுத்தும் அன்பு வந்து அருள். ஏன்னா அருள் அவங்க அருள்னு சொல்லப்படுது. அருள்னா என்ன அப்படின்னா, அது அவங்க வந்து நம்ம யாரு, இவன் ஏழையா பணக்காரனா, படிச்சிருக்கானா படிக்கலையா, அப்படி எதையுமே வந்து நினைக்காம, அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திரும்ப எதிர்பார்க்காம நமக்கு அவங்களோட அன்பை கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அருள். அருள் வந்து எதையுமே எதிர்பார்க்காது அப்படின்றது. அதான் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை. அவங்க வந்து நமக்கு வந்து அருளை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு தெரிந்து கொண்டேன். எதிர்பார்க்காத அன்பை வந்து நமக்கு அவங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து அந்த நம்ம கல்வியை கற்கும் போது, நம்ம ஒரு குருபிரானிடம் கல்வி கத்து கொண்டிருக்கிறப்ப ஐயம் வரும். ஐயம் வந்தா இது எப்படி நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, நமக்கு செய்ய புரியல அப்படின்றது. அந்த ஐயம் வந்தா கூட பரவாயில்ல, அதை வந்து சரிப்படுத்திடலாம். அப்புறம் திரிபு, அதாவது தவறாக புரிந்து கொள்தல். நம்ம தெய்வங்க ஒரு அர்த்தத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனா நம்ம தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த
அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசிடுவோம். அதனால அந்த தவறு செய்யவே கூடாது. சரியான அர்த்தத்தில் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அத மாதிரி அப்படி புரிஞ்சுட்டு அதோட முனைப்பு வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தப்பா ஆகக்கூடாது. தெளிவு சரியாக புரிந்து கொண்டு சரியான என்ன சொல்ல வந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரிந்து கொண்டேன்க்கா. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்ட தெளிவு அடைஞ்சிட்டு நாம அதை வந்து தினம் தினம் வந்து அதை வந்து தினம் உணர்ந்து கொண்டே இருக்கணும். நினைச்சு பார்த்து இந்த மாடு வந்து எப்படி சாப்பிட்டுட்டு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்புறம் இதுவா அசை போட்டு முழுங்குமோ செரிமானம் செய்ய வைக்குமோ அந்த மாதிரி நாமளும் வந்து நம்ம செவி உணவா வாங்கிக்கிட்ட அத்தனையும் திரும்ப தினம் திரும்ப திரும்ப அசை போட்டுக்கொண்டே நம்ம வந்து அதை உணர வேணும். உணர்ந்தா மட்டும்தான் மெய் பாலிக்கும். சும்மா கேட்டோம் போனோம் அப்படி இருந்தோம்னா நமக்கு அந்த மெய் வந்து கிட்டாது. அதனால நாம வந்து அந்த மேலாம்பரமான 4ஆம் பதம் வீடு அடைய விஞ்ஞான அறிவு கிடைக்கும். அந்த கிடைக்கும் வரை வந்து நம்ம வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும். கிடைச்ச பிறகு நம்ம அதை அசை போட்டு உணரணும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நான் வந்து புரிந்து கொண்டேனாக்கா. என் மொத்தி பேரு மீனவனு தொடரணுக்கா. நமஸ்காரங்களுக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். யுகங்கோடி காலமாக வேத மாமரைகளின் உள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்காரன நித்திய முத்தி நீதி மாணிக்கு செயலை எங்கள் எல்லோருடைய தலையிலும் என்றும் மங்காது ஏற்றி வைத்த முத்தி பெருமான் அவர்களாகிய அழகியும் அகதி என்னும் மூக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லவனுடைய ஓர் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபை அனைவருக்கும் நமஸ்காரத்தை சொல்லி அக்காவுக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு நான் சபையில அக்கா சொன்ன அந்த வேத முத்துக்கள்ல நான் விளைஞ்சிட்டு எடுத்து பண்ணிக்கிறேமா. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அக்கா வந்து இன்னைக்கு நம்ம தெய்வம் அவங்களுடைய வேதங்கள்ல இருந்து கல்வி அப்படிங்கிற அந்த கல்வியினுடைய சிறப்பு, நமக்கு எந்த கல்வி நமக்கு முக்கியமானது, அந்த பொய்க்கல்வி மெய்க்கல்வி அப்படின்னா என்ன, அதை படிக்கணும் நமக்கு என்னென்ன அந்த அருளமாக மெய்க்கல்வி படிக்கக்கூடியதால நம்ம தெய்வம் நமக்கு எவ்வளவோ அந்த வரல் வருஷம் நமக்கு தினமும் வழங்கிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப அழகாக வேதங்கள்ல எடுத்து சொன்னாங்க. அப்போ கல்விங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக படிக்கிறது கல்வி அல்ல. அதாவது எவ்வளவுதான் படிச்சு நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம உணவுக்காக யார்கிட்ட போறோம்னா உழவன்கிட்ட தான் போகணும். அப்ப அந்த உழவு தொழிலுக்கு வேண்டியது கல்வி அல்ல. அப்போ வந்து அந்த நமக்கு அதாவது நமக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருளை தரக்கூடியதற்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு வந்து அந்த கல்வி அல்ல. அப்போ கல்விங்கிறது உண்மையான ஒரு கல்வி இருக்கணுமே. அது எந்த கல்வி? அது மெய்க்கல்வி. அந்த மெய்க்கல்வி கற்றுத்தர்றவங்க யாரு? அவங்கள தேடி நம்ம அவங்களுடைய திருவடி அடைந்து கொள்ள வேண்டாமா? அப்ப அந்த மெய்க்கல்வியை கற்றுத்தரக்கூடியவங்க, அந்த சாகா கல்வியை கற்றுத்தரக்கூடியவங்க நம்ம தெய்வம், நம்ம பெருமான் அவங்கதான். அந்த மெய்ப்பொருளை மெய்யாகவே அறிய வைக்கக்கூடிய அந்த நவகிரக கோளறிவாளராகிய நம்ம தெய்வ குரு, நம்மளுடைய குரு பெருமை இல்லாமல் கல்வி வீடுபதம் காண முடியாது. அப்போ அந்த கல்வி, அதாவது பொய்யகத்தே என்றுமே பொய்யகத்தில் இருந்துள்ள மனத்தை வந்து மனத்தை மெல்ல மெல்ல மெய்யடி உதவியை காட்டி காட்டி அகவிலைய குடியேற்றி உள்ளும் புறமும் திறக்க செவ்வீரடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வி. அப்ப அந்த மெய்க்கல்வி நமக்கு எடுத்து அந்த நமக்குள் இருக்கிற அந்த நற்றாலை, அந்த குரு வாழ்க, அந்த குருவே துணை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வைத்து அந்த நற்றாலை அறிய வைப்பதுதான். அதாவது முதல் அவ்வெழுத்துக்கள் முழுதும் அந்த ஆதியாகி கடவுளை தரிசிப்பதற்காகத்தான் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆதி பகவானை தரிசிப்பதற்கு எல்லா எழுத்துக்கு அந்த அவ்வெழுத்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இறைவனை தரிசிக்க வைக்கக்கூடிய வாகனமாக இருக்கிறது. அப்ப நம்ம தினமும் அந்த எழுத்துக்களை வாசிக்க அந்த இதய கமல வாசனை நம்ம தரிசிக்கலாம். அப்போ நம்ம படிப்பதற்குரிய பயன் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஆதி பகவான் அவங்களுடைய குருவை கண்டு அவங்களுடைய திருத்தாளை வழங்குவதுதான் உண்மையான கல்வி. அதுதான் அந்த உள்ளமை பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விதான் கல்வி. அந்த கல்வியை தான் இங்க நம்மளுடைய ஊழல்மலை காட்டிற்கு வந்திருக்கிற நம்மளுடைய குரு, நம்மளுடைய வாத்தியார் அதை நமக்கு கற்பிக்கிறாங்க. அப்ப கல்வினா என்னன்னா, நிஜமாகவே நம்ம தலையில வந்து தெய்வத்தை நாட்டதான் வந்தது. அதை நம்ம வயிற்றுப்பாற்றுக்காக ஜீவனம் பண்ணுவதாக ஆக்கிக்கொண்டோம். அதை மாற்றுவதற்காகத்தான் நம்ம தெய்வம் நமக்கு கல்வினா என்ன, அது எதற்காக வந்தது, அந்த தொண்டலும் மனித சுத்த இதே கமலத்தில்
இறைவனை தரிசிக்க வைக்க அந்த ரகசியத்தை அவ்வாறு இறைவனை தரிசிக்கக்கூடிய அந்த சந்திப்பை அந்த தேவ ரகசியத்தை அறிவிக்கக்கூடிய பிரம்ம வித்தையை கற்றுக் கொடுப்பதற்கு அந்த பிரணவ நாட்டிற்கு இந்த தூரத்தில் இருக்கும் போதே போய் வருவதற்கு பழக்கி கொடுப்பதற்கு அது நம்மால் முடியாது. அதை நம்ம கற்றுக் கொடுக்கும் போதுதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நாம் திரு கருணை உள்ளம் கொண்ட நம்ம பெருமான் நம்ம குரு பெருமான் அந்த பிரம்ம கல்வியை அந்த சாகா கல்வியை நமக்கு கற்பிப்பதற்காக அவங்களே திருவுருவ தாங்கி அறிவிக்கக்கூடிய அந்த கல்விதான் சாகா கல்வி. அப்போ அந்த கல்வி என்பது நமக்கு அந்த கல்விங்கிற அந்த பெட்டகம் 7 வகை பொருள்களால் நிறைந்ததாக இருக்குது. அப்போ அந்த பெட்டகம் இது அது நமக்கு நம்ம தனிகையர் பாட்டன் நமக்காக எடுத்து கொடுத்த நம்மளுடைய பெட்டகம். நம்ம அது 7 வகை பொருள்களாக 9 வகை ரத்னாதிகளை பெற்றதாக நமக்குள் இருக்கின்ற அந்த அலி கரு அழிவறியா தரித்திரத்தை தலைமுறையாக பீடித்து வந்த அந்த தரித்திரத்தை போக்கக்கூடிய மருந்தாக அந்த நவரசங்கள்லாம் எடுத்து ஊட்டுவர்களாக இருக்கக்கூடிய பெட்டகமாக நம்ம தெய்வம் தான் இருக்கிறாங்க. அந்த 7 வகை பொருள் எப்படி இருக்குதுன்னா ஒளி வீடுகளாக இருக்கிறது. அந்த ஒளி வீட்டுல இருந்து அந்த ஒளி வீட்டு அமுதான் நம்ம தெய்வம் நமக்கு தினமும் எடுத்து அதை அவங்களுடைய நாதமாக அந்த ஒளி வீடுகளாக இருக்குது. அதுல இருக்க அந்த தெய்வ வர்ஷிப்பதான் நம்ம தெய்வம் தினமும் நமக்கு எடுத்து அறிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அருள் வர்ஷிப்பு அந்த தெய்வம் அந்த அமானிதம் என்ற சீதனம் 7 ஒளிவீடாக இருக்குது. அதை நம்ம தெய்வம் எடுத்து கொடுக்க அப்பதான் நம்ம அதை அருந்த முடியும். அப்போ அந்த அருள் உணவு அந்த தேவ வர்ஷிப்பு நம்ம செவி வழியாக தான் நமக்கு போகுது. அந்த ஒளிவீடுகளாகி அருந்தளத்திலிருந்து வாக்கு ரூபத்துல நாதமாக நம்ம தெய்வம் அதை நமக்கு தினமும் ஆசிக்கொண்டே இருக்கிறாங்க. அது நம்ம ஜீவனுக்குள்ள போய் அந்த ஜீவனை கோடி சூரிய பிரகாசமாக நம்மளை தரிசிக்க வைக்கிறது. அப்போ ஞான சைதன்ய வார்த்தைகளை உன் செவிமடுத்து கேட்க வேண்டும். அப்போதான் அந்த அவங்களுடைய திருவாய் மூலமாக அளிக்கக்கூடிய அந்த அமுது அந்த ஒளிவீட்டு அமுது அந்த தெய்வ வர்ஷிப்பு நமக்கு தேவையாக போய் அவங்க அந்த சத்தமாகி உயிரை நமக்கு கொடுக்குறாங்க. அது ஆர்வத்தோடு உண்ண வேணும். இல்லைன்னா அது நம்ம தலையில பாவமாக தான் விடும். அப்ப அந்த அருள் வர்ஷிப்பு தான் நம்ம இதய மாசுவை அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழிகரு வழிவரு பிறவி மாசுவை அகற்றுவதாக இருக்கும். அப்ப நம்ம தெய்வ வர்ஷிப்பு அடையும் போது ஜீவன் அந்த இருட்டானது சங்கரிக்கப்பட்டு பிரகாசமாக ஆகிறது. அப்ப நம்மளுடைய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மாசை அகற்றக்கூடிய மருந்தாக அவங்களுடைய தெய்வ வர்ஷிப்பு இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த நம்மளை எல்லாம் அந்த பரிசுத்தமாக்கி நம்மளை எல்லாம் ஒரு மறுபிறப்பு அந்த ஆவினை சூழலில் வைத்து ஆவினையோடில் வைத்து நம்மளை எல்லாம் மறுபிறப்பு அடைய செய்யும் போது நாம் முன்னால் இருந்த நாம் இறந்து விடுகிறோம். நம் உடல் பொருள் ஆவி எல்லாமே நம்ம ஆசானிக்கே சத்தம் செய்யும் போது முன்பிருந்து நாம் இறந்து விடுவது மூலமாக மறுபிறப்படைகிறோம். அதுதான் நமக்கு அந்த சாகா கலை. அது அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கதான் நம்ம பெருமான் நமக்கு அந்த ஒளிவிடுகளிலிருந்து அந்த அருளமுறை எடுத்து தினமும் நமக்கு அறிவிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த தெய்வ வர்ஷிப்பு அந்த தெய்வத்தை அறப்போது நம்ம தினமும் உணவாக அருந்திக் கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஒளிவீட்டு அமுதை எடுத்து வழங்கி அந்த ஒப்பிலா பிரணவ தேகத்தை கொடுத்து தினமும் அதனோடு சென்று வரக்கூடிய அந்த சாகா கல்வியை நம்ம பெருமான் அறிவிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப கல்வி என்ற உண்மை பெட்டகம் விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகின்ற சொந்தமாக பேசக்கூடியதாக இருக்கிறாங்க. அவங்க ஜீவ நாட்டிலே அந்த இதயத்துல இருந்துதான் அந்த ராகங்கள் அந்த ஜீவநாதம் அந்த விஸ்வநாதம் அப்படி அந்த ரூபமாக அதாவது வாக்கு பெருமான் அவங்களுடைய வாக்கு ரூபத்துல ஒளியாக மாற்றப்பட்டு நமக்கு தினமும் அந்த அதிவர்ஷிப்பாக நமக்கு நாம் ஜீவனவாக அறிந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர். அது அறிவுக்கு ஆகாரமாக இருக்குது. அதுதான் நம்மை சிவமாக மாற்றுகிறது. அப்போ நம்ம தெய்வம் எந்த பிரதிபலனையும் பார்க்காம பிரதிபலனை பார்த்து செய்வது அன்பு. ஆனா நான் எந்த பிரதிபலனையும் பார்க்காம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் தினமும் அந்த அருள் வர்ஷிப்பை நமக்கு அழித்து அந்த 7ஆம் பதமாகிய 4ஆம் பதமாகிய அந்த வீடு பேச்சை அடைவதற்கு நம்ம தெய்வம் தினமும் அந்த சாகாக்களை நமக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய வாக்கு வடிவத்துல விந்துரிக்க நம்ம தொண்டல் மனிதனாக இருந்து அந்த இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்து அந்த இதய பிரகாசத்துல தினமும் தெய்வத்தை அறியக்கூடியவர்களாக இருந்து அந்த தெய்வத்தில அந்த அவங்க நம்ம இதயத்தில் கோடி சூரிய பிரகாசமாக இருக்க
இருக்கக்கூடிய நம்ம தெய்வத்தை தினமும் கண்டு தொழக்கூடிய மனிதனாக இருந்து தினமும் அவங்களுடைய அருள் வர்ஷிப்பை தினமும் உண்டு அதனுடைய அதை உண்டு அசைவராக உண்டு நாம் தினமும் நம் தெய்வம் அவங்களுடைய திருவடியை தொழுது வணங்கி கொண்டே இருக்கணும். அப்பதான் நாமும் அந்த 4ஆம் பதமாகிய பேரின்ப நாட்டிற்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். கல்வி ஒளிவிட்ட அம்புதான் இருக்கு. கல்வி இல்மோ இருக்குன்னு சொல்லிட்டு மான்மியத்துல அக்கா சொன்னாங்க. உள்ளே இறங்குவது கல்வி, வெளியே வருவது அறிவு. அந்த அறிவாகார வர்ஷிப்பு நம்ம ஆசானின் அதுதான் நம்மள அந்த அறிவா மாத்தோம். அறிவை கல்வி பெற்றதும் அன்பு பெருகும். அந்த அன்பு தான் சிவமாகும். அன்பே சிவமாகும். அன்பு பிரீதி பலனை எதிர்பார்க்கும். வீழ்வீரடைய இறைவனிடம் அன்பு தெய்வம் மீது தெய்வம் நம் மீது காட்டுவது அருள். எதிர்பார்ப்பு பிரீதி பலன் எதுவுமே பாராதது. வேண்டியவர் வேண்டாதவர் எந்த பாரபட்சமும் இல்லாதது. அருளமுத வர்ஷிப்பு ஆர்வத்துடன் உள்ள வேண்டும். அப்போதுதான் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயன் திருவு அற கல் அப்படின்னாங்க. இதுவோ அதுவோ முனை கெட்டு அலைவது ஐயம். திரிபுக்கு தவறாக புரிந்து கொள்ளுதல் திரிபு. தவறாத பிரிந்து கொள்ளக்கூடாது. அப்புறம் மான்மியத்திலிருந்து தெரியா ஒளியிலே அந்த வாக்கியத்தை சொல்லி அதுல நம்ம தெளிவு பெறணும். அப்புறம் சாம்பன சந்தை கூட்டத்தில் இருக்கிறாய், ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும். அருளமுத வர்ஷிப்பை தினம் தினம் பருகி ஐயா மேலாம்பரமான 4ஆம் பதம் அறம் பொருள் வீடறிதல் அடையணும். அறிவுக்கண்ணை அகக்கண்ணை திறந்து வீடடைய அரங்கேற்றுவது கல்வி. தெளிவு கிடைக்கும் வரை மெய்யாகவே இது கல்வி என்பது பொய்யாக இல்லை. உன்னை மெய்யாக மாற்றவே உன்னை தெளிவடைய அந்த நிலை நிற்கணும். வீடு பெற்று வழங்குவதால் கல்வியை தன் தலையில் 7 ஒளி வீடடைதல் ஒளி வழங்கி அருளமத வர்ஷிப்பில் வேண்டும் என்று வாரிக்கொள்வோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பெட்டகம், அறிவு பெட்டகம். இந்த தெய்வம் எப்படி இந்த பெட்டகமா விரிவுரை செய்து கற்பிக்கிறாங்க. இப்ப எல்லா சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் என்ன ஆகுது? கடைசியா இறுதி பரியந்தத்துல அருணாக்கொடி அறுத்துட்டு நிர்வாணமா தான் அனுப்புறாங்க. எதுவும் கொண்டு வரல, கொண்டும் போக முடியாது. இறைவன் அருள் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம கொண்டு போக முடியும். நம்ம செய்கிற பாவம். அப்புறம் கல்வின்றாங்க. உழவன் இந்த உயிர் தொழிலை செய்யாவிட்டால் நம்ம உயிர் இருக்குமா? அவங்ககிட்டதான் கையேந்தி பிச்சை எடுக்கணும். இந்த தெய்வம் கற்பிக்கும் படிப்பானது கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கு உதவும். அப்பெல்லாம் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க, சிவமயம் போடுவாங்க. அப்ப பொய்க்கல்வி என்ன சொல்லுவாங்க? சொல்லி தருவாங்க. ஆனா தெய்வ கல்வியில் அப்படி சொல்லி தர மாட்டாங்க. ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா அப்படின்னுவாங்க. இப்ப உயிர் எழுத்துனா என்ன? உயிர் எழுத்துனா ஒருத்தர் குச்சி எடுத்து குத்துவாங்க. அப்படின்னு கத்துவான். எங்க உயிர் எழுத்து உன்னிடத்து உள்ளது. நீ சாக பிறந்தவன் அல்ல, சாக கூடாது அப்படின்னுவாங்க. நிஜமான தலையை நாட்ட வந்தேன், உன்னை மெய்நிலைக்கு ஏற்றவே கல்வி முந்தைய சொல்றாங்க. ஆர்வ சித்தம் இதெல்லாம் இருக்கணும். அகர முதல் அக்கு முதல் பாங்கு வரை கல்வி என்பது வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதுதான் மெய்கல்வி. அப்புறம் விஸ்வநாதமா ஜீவநாதமா வாக்கா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கல்வி என்றது நமக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதுதான் கல்வி. எத்தனைய கோடி இன்பவெல் தற்காட்சி அணைந்தே மகிழ இத்தனை காண்பீரன் பாடுபட்டு கூலி வாங்க தெரியா பசுக்களே, பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்தவர்
பாம்பே சாதிய வைத்துக்காய் திண்டாட விட்டாரையோ இடமான அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே ஒன்றும் கோழியே இடமான பாடுபட்ட பேருக்கு எங்கோ மங்கும் கோழியே எல்லோருமே இந்த அறிந்திட என்ற நிட நாட்டம் ஏகபராபர புரண என் இதய தோற்றம் எமப்படி கொலைக்குள்ள அரிக்கும் முந்தைய எழுத்துக்கு அப்பாலைய அகர அச்சர பீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னதற்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்தில் உரிமையுள்ள மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுடி இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது. நம் தமிழ்நாட்டின் கண்ணியம் மெய்ப்பாளரையும் மெய்க்கல்விக்கு தேவ போதானாச்சாரியார் இல்லாத குறைவால் மங்கி போயிருந்த மெய்க்கல்வி கலாசாலை இதுகாலம் ஆசியா கண்டம் தமிழ் தொண்டைமான் சீமையின் ஊரல் மலைச்சாரல் வனாந்திரத்தை விளங்கும் மெய்வைச்சாலையின் மெய்க்கல்வி கலாசாலை உதயநிறன் கொடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது. என்றும் பொய்யக துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யேறி உதயம் காட்டி காட்டி அகவிலவு கொடியேற்றி உள்ளும் புறம்பும் திறக்க செவ்வீரடை வைப்பனவாகிய நலனை மக்களாக்கி மக்களை தேவர்களாகும் தலையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வி என்றார். அந்த அகவிலவு கொடியேற்றி உள்ளும் புறமும் எப்படி இருக்கும்? செவ்வீடு அடைய வைக்கணும், நரரை தேவரா மாத்தணும், மக்களா மாத்தி தேவரா மாத்தணும். அதுதான் மெய்க்கல்வி. மெய்க்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும் செயற்கரி பாபர துள்ளாவும் பகுபர பிரதிட்சை காட்சி கோடா கோடிகளும் வீரடை கூப்பு விழிப்பு நோக்கும் இவை ஆதி தலைப்பாடமாக குறிப்புணர்ந்து ரூபில் நிரூபித்தும் போதிக்கப் பெறும். இவ்வோதனைக்குள் புகும்போது தடுமாறும் திகைப்பு தந்து தடுப்பனவான அழியும் தொழிலாபாரண தன்மைத்தாகிய பொய்க்கல்வியின் முரண்திறனும் பொய்ச்செயல் பொய்யென்னும் போலினானும் சந்தேகம் புதுப்புலமையும் இவை போல வடிவெடுத்தும் மாறுபட கலைந்தே போதகம் இடையிடையே உலாவிக் கொண்டேறும். இவை எல்லாமாகி அனைத்தும் வீரம் வழிந்த வெற்றி தமிழையே சேர்த்து வளரும். இதுகாலம் உலகுக்கு ஒரே மெய்ப்பெருன நாளடைவில் விளங்க தெரியவராகிய இந்த கலாசாலையின் போதனா சக்தி தலைவர் கரைகான அறிவு கடையருடைய முகடேறி முழுப்பேற்று கொண்டேறி நிற்கும் மெய்வை சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்து நாயகம் அவர்களாகவே இருப்பார்கள். அதற்குரிய சட்ட ஆம்பிள்ளைகள் இடையிடையே அவர்கள் ஆக்கினை வழிகாண பெறுவார்கள். இல்லாத நீர் தலைமையில் நிற்க வைப்பனவாகிய அறிவுக்கு ஆகார பொருளுணவு வேண்டுகின்ற வயது வந்த இச்சையுடைய அகில மனுக்கள் யாவற்றாளுக்கும் மேற்படி தெய்வ புலமை கல்வி கலாசாலையில் மெய்க்கல்வி முதற் போதனா பதிப்பு தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நடைபெறும். இக்கலாசாலையில் கற்க வருகின்ற ஏழை முதல் பணக்காரர் வரை உள்ள யாவற்றாளுக்கும் இப்பழமை புதுக்கல்விக்கு பிரவேச கட்டணமோ சம்பளமோ யாதொன்றும் இல்லை. நிர்ணயமாக தினந்தோறும் வர வேண்டும் என்ற நிபந்தனையும் இல்லை. இது ஒரு கடமை கல்வி. இவ்வோதனையை பெறுவான் வேண்டி கலாசாலைக்கு தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வ சித்தமும் உடைய எல்லோரும் அருகதையென யதார்த்த மேடேறி கூவிக்கொண்டிருக்கும் மெய்க்கல்வி கலாசாலை. குறிப்பு: கல்லாரும் கற்றோரும் அறிய வேண்டிய கடமை கல்வி இது. உழவுக்கேற்றல் உத்தியோகம் முதலிய தொழிலாபரனுக்கு உலக புகழ் சம்பத்து வேலைகளை தடைபடுத்தி விடுமோ, நேரம் குறைந்து விடுமோ என்று தமக்குள்ளே ஊசலாடும் ஒரு லேசான நினைவு வரலாம். ஆனால் ஜனகர் முதலாகி எண்ணற்ற அரசனவர்களின் அரசாட்சி அபார வேலைகளையே ஒரு சிறிதும் தடுக்கவில்லையே, அற்ப நமது வேலையால் தடைபட போகிறது என்று அவர்கள் மெய்யாகவே அது நேரம் நினையுங்கள். அதுக்கப்புறம் இதுல யமன்பட நடிவர் திருமெஞ்ஞான குரல்ல 19வது வாக்கியத்துல தேவகுலத்திலிருந்து நம்முடைய இந்த சத்திய தேவ பிரம்ம குலம் பிறந்தது. இதிலிருந்து 3வது கட்டத்தில் ஒரு குலம்
பிறக்கப் போகிறது. அப்போது ஒரு கேவலங்கட்ட பேடியும் தன்னிச்சையாய் நானும் ஞானத்துக்கு வருவேன் என்று சிங்கம் போல் பாய்ந்து வருவான். ஏனென்றால் தொட்டவுடன் தேவத்தங்க உடலாய் இவனது தூளம் மாறிவிடும். அற்புத செயல் நிகழப் போகிறது. அதை கண்டால் எவனும் ஆசையுடன் ஓடி ஓடி வருவான். நாம் போகும் பாதையிலே இப்படி ஒரு சந்திப்பான காலம் வரப்போகிறது. தங்கமாக்குவது என்றால் என்ன? பிரதானமானது அறிவுதானே. படிப்பே இல்லாத ஒருவன் காலம் எல்லாம் ஒரு எஜமானனுக்கு கையேந்தி கொண்டிருக்கிறான். அவன் இங்கே வந்து சார்ந்து படிந்ததும் அவன் வாழ்க்கையிலே ஒரு புதுமணம் பூக்கிறது. அதற்கு முன் மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய படிப்பாளி என்று எண்ணியிருந்த தன் எஜமானனி திகைக்கும்படியான முறையிலே பேசுகிறான். இவன் பேசுவதை கேட்டு அந்த எஜமானுக்கோ திட்டமுற்று அடிக்கிறது. இவன் ஒன்றுமே தெரியாமல் அல்லவா இருந்தான். இப்போது நம்மையே மடக்கி பேசுகிறானே. முன்னே நம்மை வணங்கிவிட்டு நாம் விபூதி கொடுத்தால் வாங்கி பூசிக்கிட்டு ரொம்ப பணிவாய் இருந்தான். இப்ப என்னடா என்றால், உங்களுக்கு அசலான விபூதி தெரியுமா, அசலான ருத்ராட்சம் தெரியுமா என்கிறான். உயிரை பிடுங்குறா போல அல்லவா கேள்வி கேட்கிறான். என்ன சங்கதி என்று தெரியவில்லையே. தலைப்பாக வேலை கட்டிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, மெய்வெளிச்சாலைக்கு போய்விட்டு வந்திருக்கான். அதான் இப்படி பேசுறான். அங்க போனாலே இப்படிதான் ஐயா ஆகிடுறாங்க என்று உன்னை முற்றிலும் வேறு ஆளாக நினைத்து பேசுகிறான். ஆகவே கவனிப்பாரற்று மிதிபட்டு கிடந்த ஒரு ஓட்டாஞ்சொல்லி தங்கமாக்க பெற்றது போல் நீயும் இங்கே எம் கையகத்தில் ஆக்க பெற்றிருக்கிறாய். அங்கே இதைவிட பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றனவே. அங்கெல்லாம் படித்த படிப்பினாலே இப்படி ஆகிவிட முடியுமா? எப்பேற்பட்ட படிப்பாளியா இருந்தாலும் பொய் வேளதாரிகளையும் சோம்பேறி வீணர்களையும் பெரியோர்கள் என்று நம்புகின்றவன் தானே நீ. உன் அப்பன் பாட்டன் எல்லோரும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த எல்லைக்கு வந்த பிறகுதானே நம்முடைய கண் அன்றைக்கு இருந்த கண் அல்ல, காது அன்றைக்கு இருந்த காதல்ல, நம்முடைய நாடி நலம்பெல்லாம் அன்றைக்கு இருந்தவை அல்ல. இன்று நீ உணரும்படி அவற்றை எல்லாம் மேலாண்மைகளாக மாற்றி படைத்த பிறகுதானே அந்த வேளதாரிகளின் கூட்டு உனக்கு தெரிந்தது. அப்படி அல்லாமல் பெரிய படிப்பாளி என்று தான் முன்னே அஞ்சி கொண்டிருந்தவனை ஒரு நோஞ்சானாக இருந்தவன் போட்டி ஏறி மிதிக்க முடியுமா? சர்வத்துக்கும் எஜமானனாய் இருப்பதை தனக்குள் தானே ஒருவன் தெரிந்து கொண்டால்தான் அந்த ஊட்டம், அந்த திடம் வருகிறது. உன்னை அவன் வேறு பிறப்பாக நினைக்கிறானே. இந்த தேவ பிறப்பை பெற்றதிலிருந்து அப்படிப்பட்ட நினைப்பு உனக்கு எப்போதாவது வந்ததா? இதன் உன்னதத்தை ஏன் நீ நினைத்து பார்த்ததில்லை? இதை சாதாரணமாக நினைப்பதற்கு காரணம் கூட உனக்கு தெரியாது. அதுவும் நான் சொன்னால் தான் தெரியும். ஒரு பாடும் படாத உனது தலைக்கு இது இனாமாக ஏற்றப்பட்டுள்ளதால் தான் இந்த பிரம்மாதிக்க செயலின் அருமை தெரியாமல் போய்விட்டது. அந்த நினைப்பு உனக்கு வராமைக்கு ஒரு ஓமானம் சொல்லுகிறோம். ஒரு மாடு மேய்க்கிறவன் மகனுக்கு என்ன புத்தி வரும்? வழியில் முழங்கம்பு கிடந்தாலும் காத்துக்கோளுக்கு ஆகும் என்று பொறுக்கி எடுத்து வைப்பான். அதே சமயத்தில் ஒரு அரசனுடைய மகனுக்கு என்ன புத்தி வரும்? இந்த மாதிரி உடை உடுத்தலாம், அந்த மாதிரி வாகனம் ஏறி போகலாம், இந்த ஆபரணம் அணியலாம், அந்த அலங்காரம் பண்ணி கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே இருப்பான். யாரோ ஒருவருடைய இரக்கத்தில் திடீரென்று ஒரு சிவராஜ குடும்பத்திலே வந்து பிறந்து விட்டாயே. உனக்கு அந்த அரசன் மகனை விட ஏற்றமான எண்ணம் வர வேண்டாமா? உலமே வேறாக மாறிவிட்டதானே. மேன்மையானதை பற்றி மேன்மையான எண்ணம் தானே உனக்கு வர வேண்டும். அங்கே ஒரு அரசன் வீட்டில் பெற்று வளர்த்த பிள்ளையா நாம் இங்கே பெற்று வளர்த்தது இல்லையே. சந்திர சூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணி முளை 6 வரை வீட்டின் சுத்தாவி கலாமணி மண்டபமு ஒத்தாணி முத்தவசின் உசுவாச நிசவாச குகை கருவறையில் வானம் வா வா என கூவ புதுக்கிழமை நரைதூவ தீப அலங்காரத்துடனே அல்லவோ நாம் இங்கே உன்னை பெற்று வளர்த்தோம். இந்த நலப்பிறப்பு வேறே, இந்த தேவ பிறப்பு வேறே என்று நினைத்தால்தான் உனக்கு நிஜமான வீரம் உண்டாகும், அறிவு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். எதையும் காரணகாரிய பொருத்தத்துடனே நினைத்து பார்ப்பதுதானே அறிவு. இங்கே வணங்கப்பெறும் மதிச்செல்வம் உன் தலையில் பெருக்கமாக ஏறி என்ன மனமறுத்து போயிருந்தால் இதை நீ திருப்பி நினைத்து பார்க்காதிருப்பாய். 10 ரூபாய் 100 ரூபாய் போவதை ஒருவன் அலட்சியமாய் நினைப்பதாக இருந்தால் அது அவனுடைய என்ன பணத்திமுறாக இருக்கும் என்று நமது குலதெய்வம்
ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். காலை ஆண்டவர்கள் போற்றி துதித்து குத்தி உத்தரவு பெற்று நான் விடுகிறேன் அக்கா. எம்மப்பட ரெடி கோடாயுதக்கு வாக்கியமின் 70. நாம் பெற்றுள்ள இந்த அனித்திய அசுத்த தேகத்தோடு இறைவனுடைய பரிசுத்த சன்னதிக்கு செல்ல முடியாது. ஆகவே அந்த அனித்திய உடல் இருக்கும் போதே இதனுள் இருக்கும் முத்திய தேகத்தை பெற வேண்டும். அந்த அனித்திய தேகம் ஒரு கத்தியை கண்டால் பயப்படும், நெருப்பை கண்டால் அஞ்சும், பசி பிணி இவற்றால் துயரும். ஆனால் கோடி சூரிய பிரகாசமான ஒரு நித்திய தேகம், ஜெய வீர தேகம், ஆயுதம் நெருப்பு தீண்டாத தேகம், பசி தாகம் நோய் எட்டி தீண்டாத தேகம் இந்த வீட்டு உடலுக்குள் இருக்கிறது. ஈசனாகிய அந்த தேகத்தை கைப்போட வந்தவர்களே அதிசோமனவராகிய அந்த மகா சம்பத்தை பெற வந்தவர்கள் எல்லோரும். ஆனால் அந்த திருத்தலத்திற்கு கூட்டி போகிற வல்லபராகிய ஒரு குருகுண்டல் கிடைக்காமலும் அவர் இருக்கும் எல்லை தெரிந்தாலும் நெருங்கி அவர்களை நோக்கி இணங்கி நடக்க இச்சையும் நேரமும் இல்லாமலும் எல்லோரும் வீணே போகிறார்கள். வாக்கியமின் 71. மெய்ஞான பாரவான்கள் தங்கள் ஏற்றியுள்ள கிரந்தங்களை மக்கள் உரைய செய்து கண்டுபிடித்து கொள்ளட்டும் என்று மறைத்து கூறும் வஞ்சகர்கள் அல்ல. நேருக்கு நேராக பேச்சுத்தான் பேசியுள்ளார்கள். ஆனால் மக்களின் அறிவுக்கு முன்னே ஒரு பாவத்திரை இருப்பதால் அது புலப்படுவதில்லை. ஒரு மெய்ஞான சர்க்குரு பிரான்கள் அஞ்சன சலகையால் கொண்டு அத்திரையை கிழிக்கப்படும் வரை வேதம் உலகம் விடியாது. இதை நமது தெய்வம் முதல் சர்க்குரு வழக்கத்திலே எடுத்து வைத்துள்ளார்கள். சுயம்பிரகாச நித்தியான பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமரத்தால் குருடாய் வந்த எங்களுடைய கண்களை நானும் என்னும் அஞ்சனை சிலையால் திறந்த தேசிகந்தரரே, தேவருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். நம் கற்று வந்தது எல்லாமே பொய்க்கல்விதான். பொய்க்கல்வியை தெரிந்து கொள்வதற்கு பல லட்சம் ரூபாயை செலவு செய்து அந்த பொய்க்கல்வியை கற்று நாம் உலக இச்சைக்காகவும் உணவு உடை உறைவிடம் இவற்றிற்காகவும் நான் அந்த பொய்க்கல்விகள். ஆனால் மெய்க்கல்வி பெற்றப்படுவதற்காகவே அந்த ஆதி தேவனை நமது தாத்தா பாட்டியார் அவர்கள் கொடுத்த அந்த மெய்க்கல்வியை நம் பேரப்பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த மெய்க்கல்வியை பெற்று நாம் ஜீவவள நாட்டுக்கு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். முன்காலத்தில் 1970 அந்த நாட்களில் எல்லா அனந்தர்களும் ஜோல்னா பை பட்டி இருப்பார்கள். நான் என் தந்தையரிடம் கேட்டிருக்கேன், நாங்க கூடுது போட்டிருக்க பையெல்லாம் எடுத்துட்டு இந்த அனந்தர்கள்லாம் வராங்களே இது எதுக்கு இருக்கு? அவங்க மெய்க்கல்வி கற்கிறதுக்கோசம் அந்த ஜோல்னா பை போட்டிருக்காங்க. அது இல்லாம அதுல மெய்வெளி கண்ணன் பிள்ளை 34 33 சொல்லி நம்பர் இது எதுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு பிறகு தெரிய வரும் அந்த மெய்க்கல்வி கற்கப்படுறதுக்கு. அந்த ஜோல்னா பை இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜோல்னா பை எதுக்கு நான் விடை தேடி கொண்டிருந்த ஜோல்னா பை இன்றைக்குதான் தெரியப்பட்டது எனக்கா. இன்று நான் என்னோட முக்கிய பெயரை மேலும் தொடரும். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள்.
இன்னைக்கு தந்தை இந்த பகிர்ந்து கொள்கிறாக்கா அந்த படிப்பு என்பது எப்படின்னா தெய்வத்தை நிலைநாட்ட வந்ததுதான் அந்த கல்வி. இந்த கல்வியானது எப்படின்னா இந்த உலக படிப்பு எப்படின்னா இந்த காசு பணம் இது சம்பாதிக்கிறதா தேடாங்க. ஆனா நிஜமான தெய்வத்தை யாரும் தேடி அடையல. அப்போ அந்த நிஜமான கல்வி எங்க இருக்கு நம்ம தெரியாது. அதுதான் நம்ம அந்த நிச்சயத்துக்கு ஆக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குது. அப்போ தெய்வம் எப்படி இருக்காங்க, தன்னோட ஜீவநாட்டில இருந்து அந்த விஸ்வநாத ஒளியை கேட்டு அந்த பெட்டகத்திலிருந்து அந்த ஒளியிலிருந்து அந்த தோள்களிலிருந்து நமக்கு தெய்வங்கள் எடுத்து வீசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்னன்னா இந்த நிஜமான கல்வியை நம்ம அடையணும். அப்போ இந்த ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு அவனுக்கு உணவு கேட்கறதுதான் அந்த ஏழை அந்த விவசாயிகிட்ட இருந்தாது. அப்போ அந்த கல்வியானது படிக்கலனாலும் நம்ம வாழலாம். அப்போ நம்ம வாழக்கூடிய தேவையானது படிக்க இல்லை. அப்போ நம்மளுக்கு தேவையான கல்வி என்னன்னா அந்த மெய்கல்வி தான். அதுதான் தேவனுக்கு நம்மளுடைய தலையில் சூட்டா வந்தாங்க. இது ஆதி புராதன பண்டை புராதனம், பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை. இந்த கல்வியானது நம்மளுடைய சில தெய்வமர்கள் ஏற்றி வைக்கதான் வந்தாங்க. அப்போ தெய்வமர்கள் அவருடைய கிண்ணம் புதரடியில இருந்து இந்த கல்வியை படிச்சாங்கன்னா தெய்வத்திற்கு தான் தெரியாது எப்படி இந்த மெய் அறிஞாங்க அந்த மெய்யை நம்மளுக்கு குணமாக தராங்க. அப்போ எல்லோருமே இந்த இன்பம் அடைக்கிற நம்ம காட்டு மண்பு மற்றவங்க எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. தெய்வங்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னா அந்த அருள் அமுதம் எல்லோருக்கும் கண்டுகிட்டே இருக்காங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லோருமே எல்லா நாட்டு மக்களும் வாழ்க்கை கொள்ளுங்கன்றதுதான் தெய்வத்தோட உத்தரவா இருக்குது. அப்போ நம்மளுடைய இந்த கடமையானது அல்லக்கட்டாத உன்னிப்பா இதை கேட்கணும்னு தான் இன்னைக்கு இந்த சபை மூலியமா தெரிஞ்சுட்டாங்க. மிக சிறப்பு. நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.